வீட்டாருடைய கடமைகளை குறித்து சிந்திக்க ஆரம்பித்த பொழுது நாங்கள் இப்பொழுதும் மூன்றாவது சோடியாக வீட்டாரின் கடமைகள் இருக்கிற வேலைக்காரர் மற்றும் எஜமான்களுடைய கடமைகளை குறித்து சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சென்ற முறை வேலைக்காரர் வேலைக்காரிகளுடைய கடமைகளை குறித்து பார்க்க ஆரம்பித்த பொழுது வேலைக்காரர் வேலைக்காரிகளுடைய கடமைகளை நாங்கள் விளங்குறதுக்கு முன்னர் எஜமான் எஜமானியினுடைய இடம் அவர்களுக்கு உரிய வல்லமைகளை குறித்து நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு அறிவு புகட்ட வேண்டும் என்றும் அதே நேரம் எஜமான் எஜமானிகள் மேல் நாங்கள் கொண்டிருக்க வேண்டிய பாசம் ஒன்று குறித்து நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு அந்த அறிவை உணர்த்த வேண்டும் என்கின்ற விடயத்தை கவனிக்க ஆரம்பித்திருந்தோம். ஐயால நாங்கள் வேலைக்காரர் வேலைக்காரிகளுடைய கடமைகளை பார்க்கிறதுக்கு முன்னுக்கு அந்த கடமைகளை சரியாக நாங்கள் கடவுளுக்கு முன்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எஜமான் எஜமானிகளுக்கு கொடுத்திருக்க இடமும் சக்தியையும் குறித்த அந்த அறிவையும் அவர்களுக்கு மீது நாங்கள் வேலைக்காரரும் வேலைக்காரர்களையும் கொண்டிருக்க வேண்டிய பாசம் குறித்தும் நாங்கள் விளங்கிக் கொண்டதால் தான் நாங்கள் சரியாக அவற்றை நிறைவேற்ற முடியும் என்கிறதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஆகிய அந்த அடிப்படையில் நாங்கள் சென்ற முறை அந்த எஜமான் எஜமானிகளினுடைய இடமும் அவர்களுக்கான அதிகாரங்களையும் குறித்து கர்த்தர் எங்களுக்கு தன்னுடைய சட்ட புத்தகத்தில் வெளிப்படுத்தி தந்திருக்கிறவற்றை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஆகையால அதுல இருந்து நாங்கள் திட்டமும் தெளிவுமாக விளங்கிக் கொண்டோம். இந்த உலகத்தில் நாங்கள் யாருக்கு கீழே எந்த எஜமான் எஜமானிகளுக்கு கீழே வேலை செய்ய நாங்கள் போகிறோமோ அவர்களை எங்களுக்கு மீது வைக்கிறவர் கர்த்தர் என்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் கர்த்தரிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் திட்டமும் தெளிவுமாக புரிஞ்சு இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் விளங்கியிருந்தோம். அதனால நாங்கள் எந்த எஜமானிகளுக்கு வேலை செய்யறதுக்கு விண்ணப்பிக்கிறோம், விண்ணப்பிச்சு நாங்கள் ஒத்துக்கொண்டு நாங்கள் வேலை செய்ய போகிறோமோ அந்த ஒத்துக்கொண்டு வேலை செய்ய போற அந்த பராமரிப்பு நடவடிக்கையில கர்த்தர் தன் அதிகாரத்தையும் தன்னுடைய சித்தத்தையும் தான் எங்களுக்கு மீது அவர் கொண்டு வந்து வைக்கிறார். ஆகையால அந்த எஜமான்கள் எஜமானிகள் கர்த்தர் கொடுத்த இடத்தையும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றதை நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தெளிவாக விளங்கியிருந்தோம். ஆகையால இதுக்குரிய பல கட்டளைகள் பல உதாரணங்களை நாங்கள் சொன்ன முறை பார்த்தோம். அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாவங்களையும் நாங்கள் விளங்கியிருந்தோம். அது எஜமான் எஜமானிகள் அவர்கள் எங்களை போலவே கடவுளுடைய சாயல்ல இருக்கிறபடியால எங்களுக்கு மேலாக அவர்கள் இருக்க முடியாது என்கிற அந்த பைத்தியக்காரத்தனமான அந்த அந்த தர்க்கம் அல்லது கிறிஸ்தவ வேலைக்காரர் வேலைக்காரிகளுக்கு மீது அவிசுவாச எஜமான் எஜமானிகளுக்கு அதிகாரம் இல்லை என்கின்ற இன்னும் ஒரு முட்டாள்தனம், இப்படி பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே நேரம் கடைசியாகவோ இல்ல 3 4 5 விடயங்களை நாங்கள் அதுல சிந்தித்திருந்தோம். 5 முட்டாள்தனமான வாதங்களை நாங்கள் சென்ற முறை அதுல பார்த்திருந்தோம். அவ்வளவும் பாவம், வேதத்தினுடைய கர்த்தருடைய சித்தத்துக்கு முரணான அந்த சிந்தனை ஓட்டங்கள் அது துன்மார்க்கத்தனமாக இருக்கின்றதை நாங்கள் விளங்கியிருந்தோம். ஆகவே அவற்றை நாங்கள் வேதபூர்வமாக நாங்கள் உடைத்து போட்டு நாங்கள் கடைசியாக நிறுவியிருந்தோம். மேலான எந்த அதிகாரமும் தேவனால உண்டாயிருக்குது. மேலான எந்த அதிகாரம் என்றதுல எஜமான்கள் எஜமானிகளுடைய அதிகாரமும் உள்ளடங்குது. அதனால கர்த்தர் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தையும் இடத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எங்களுக்கு மீது சில சக்திகளை சில அதிகாரங்களை பிரயோகிக்கிறதுக்கு முடியும் என்கிற விடயங்களையும் நாங்கள் விளங்கி இருந்தோம். அது
அந்த எங்களுடைய ஆத்மாவினுடைய அறிவு என்கிற அந்த கம்பார்ட்மெண்ட் நாங்கள் அதுக்கு படிப்பிக்க வேண்டிய பாடமாக அந்த சத்தியங்கள் இருந்தது. இன்றைக்கு நாங்கள் ஆத்மாவினுடைய அடுத்த ஒரு அறை அல்லது அந்த கம்பார்ட்மெண்ட் நாங்கள் படித்திருக்கிறோம். அது பாசம். அந்த பாசத்துக்கும் நாங்கள் வேலைக்காரிகள் கொண்டிருக்க வேண்டிய ஒரு பாசம், தங்களுடைய எஜமானிகள் மீது என்கின்ற அந்த பாசத்தை நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். அதனால இன்றைய நாள் பிரசங்கத்தினுடைய தலைப்பாக வேலைக்காரன் வேலைக்காரி, வேலைக்காரன் வேலைக்காரி, வேலைக்காரன் வேலைக்காரி தன்னுடைய எஜமானுக்கு பயப்பட வேண்டும். பயப்பட வேண்டும். வேலைக்காரன் வேலைக்காரி தன்னுடைய எஜமானுக்கு பயப்பட வேண்டும். Servants ought to fear. Servants ought to fear their masters. Servants ought to fear their masters. ayala அப்போஸ்தலனாகிய பவுலினூடாக பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு பாசத்தை குறித்து எங்களுக்கு படிப்பிக்கிறார். பாசம் என்று நாங்கள் கதைக்கிற அந்த சொல்லு அது அஃபெக்ஷன் அல்ல. ஆங்கிலத்தில் நாங்கள் அஃபெக்ஷன் என்ற அந்த சொல்ல பயன்படுத்துறோம். அஃபெக்ஷன் என்ற அந்த சொல்லு ஆத்மாவினுடைய சகல உணர்ச்சி நிலைகளையும் அது குறித்து நிற்குது. அதனால அந்த உணர்ச்சிகள் என்று நாங்கள் தமிழில் சொல்லுற அந்த உணர்ச்சிகளை தான் நாங்கள் ஆங்கிலத்தில் அஃபெக்ஷன் என்று இந்த இடத்துல வேதபூர்வமாக நாங்கள் அந்த பதத்தை பயன்படுத்துறோம். அதுல பாசம் என்றதுல பல பாசங்கள் இருக்குது. நாங்கள் அதை நம்மளே வாசம் பண்ணுற பாவத்தை குறித்து 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் படிக்கல. அந்த பாசத்துல எப்படி பாவம் வேலை செய்துன்றதை நாங்கள் படிச்சதுனால அதுல பாசம் அது அதுக்கு பல பாசங்கள் வேதம் எங்களுக்கு காட்டுது. அதுல ஒரு பாசம், அது குறிப்பாக வேலைக்காரர் வேலைக்காரிகள் எஜமான்களோட சம்பந்தப்படுகிற பாசம், அது பயம். பயம் என்கிற அந்த பாசம், ஃபியர் அல்ல, ஃபியர். அச்சமும் பயமும், அச்சமும் பயமும் அல்லது திகிலும் பயமும், இதான் அந்த சொல்லாடுகள். அயல இதை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. 5வது வசனம், எபேசியர் 6:5. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. அயல இந்த பாசம் எங்களுக்கு இதுல 2 சொல்லால கொண்டு வரப்படுது. பயத்தோடும் நடுக்கத்தோடும், பயத்தோடும் நடுக்கத்தோடும். Fear and trembling, fear and trembling, பயமும் நடுக்கம், பயமும் நடுக்கமும். அதுல இதுல இந்த பயம் என்ற அந்த சொல்லு எஜமானுடைய இடம் சம்பந்தப்பட்டு எங்களுக்கு கதைக்கப்படுது. எஜமானுடைய இடம் தொடர்பாக கதைக்கப்படுது. நாங்கள் அத மனுஷனுடைய கடமைகள் அல்லது பெற்றார் பிள்ளைகளுடைய கடமைகள் படிக்கல அந்த சொல்லு நாங்கள் கவனிச்சு, நாங்கள் பய பக்தி என்ற அந்த சொல்ல நாங்கள் அதை கவனிச்ச. நாங்கள் அதுல இந்த இடத்துலயும் பய பக்தியத்தான் நாங்கள் அந்த பயம் என்ற சொல்லினால கதைக்கிறோம்.
பயபக்தி. அது ஆங்கிலத்தில் நாங்கள் இன்னும் ஒரு சொல்ல ஓ AWE ஓ அயல ஃபியர் ஓ என்று நாங்கள் சொல்லுற அந்த சொல்லு பயபக்தி. அது வெறுப்பால ஏற்படுகிற பயமோ அல்லது தண்டனையால ஏற்படுகிற பயமோ அல்லது அது பழியிற்க போறார் என்றதால் ஏற்படுகிற பயங்களோ அல்ல. அது நேர்நிலையாக கடவுள் அந்த எஜமான என்ற வாழ்க்கையில எனக்கு மேல ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால கர்த்தாவே நான் உமக்கு பயப்படுகிற பயந்து உமக்கு பக்தியா இருக்கிறது போல நீர் எனக்கு மேல வச்ச என்ற எஜமானுக்கும் நான் பயமும் பக்தியுமாய் இருக்கிறேன் என்று கொண்டிருக்கிற அந்த பாசத்துக்கு பேர் தான் நாங்கள் இங்க சொல்லுற அந்த பயம். ஓ ஓ அதே நேரம் எங்களுக்கு இங்க சொல்லப்படுகிற நடுக்கம் நடுக்கம் அது ஆங்கிலத்தில் நாம சொல்லாமல் ட்ரெம்பிளிங் நடுங்கிறது நடுக்கம். அது எங்களுக்கு இன்னும் ஒரு ஆங்கில சொல்லல் நாங்க சொல்லுவோம் dread dread அதாவது திகில் அல்லது நடுக்கம். இந்த விடயம் எஜமான்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சக்தி அல்லது வல்லமை. எஜமான்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சக்தி அல்லது வல்லமை பவர் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் அதை சொன்னாங்க. அதாவது அதிகாரத்தோட சம்பந்தம் கொண்டது. எஜமான்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அதிகாரம் அது அத்தாரிட்டி அல்லது நாம சொல்றது பவர். அத்தாரிட்டி எப்பயுமே பவரை உள்ளுக்கு கொண்டு இருக்குது. ஒரு அதிகாரம் கட்டாயம் அது சக்திய வல்லமைய அந்த பிளத்தை கொண்டிருக்குது. அது புருஷனுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா மனுஷிக்கு மேல அது ஒரு சக்திய வல்லமைய கொண்டிருக்குது. பெற்றார் பிள்ளைகளுக்கு மேல கர்த்தரால் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னா பெற்றார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு அவர்கள் சக்தியை கொண்டிருக்கிறார். அந்த பவர் இருக்குது அவர்களுக்கு. அந்த பவர் நமக்கு தெரிஞ்சானே அது கரண்ட் அடிக்கிற மாதிரி தான் எல்லாம். எலக்ட்ரிசிட்டி இட்ஸ் அ பவர். அது சரியான தாக்கத்தை கொண்டு வரும். பெற்றாருக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பவர் பிரம்பெடுத்தா கடைசி கட்டம் பிரம்பெடுத்தா பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது, பிள்ளைகள் என்ன செய்யறீனா நடுங்குறீனா பிள்ளைகளுக்கு பெற்றார் கொடுக்கிற அந்த பேச்சு அவர்களுக்கு கொடுக்கிற உருக்குதல் பிள்ளைகளுக்கு திகில கொண்டு வருகிறது. திகில் அயல பெற்றார் ஏன் அந்த எப்படி அந்த திகில அச்சத்தை நடுக்கத்தை பிள்ளைகளுக்கு மேல கொண்டு வர்றினம் கடவுள் பெற்றாருக்கு போத்திருக்கிற அந்த வல்லமையால் அயால அதே போல எஜமான்களுக்கும் கடவுள் வல்லமையை கொடுத்திருக்கிற வேலைக்காரர் நடுங்கிறதுக்கு, வேலைக்காரர் அவர்கள் திகில் அடைகிறதுக்கு. அயால அது வேதங்களுக்கு திரும்பி திரும்பி கலைக்குது. நாம எப்படி அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு மேல அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்க பிள்ளைகளுக்கு சின்னாக்கலண்டா அவர்களுடைய உச்சக்கட்டம் கூட போயிடும். அவர் அப்பா தடி எடுக்கிற அடிக்க போற உருக்கின உடனே அவர்கள் போட்டு இருக்கிற ஷார்ட்ஸோட இதோட அவர்கள் சூ பண்ணுறீங்க. அந்த அளவுக்கு அச்சம் திகில். அப்படி அப்பா அம்மா வளர்க்கலையா வளர்ப்புல பிரச்சனை இருக்குது.
வளர்ப்புல பிரச்சனை, அப்பா அம்மா சரியா பிள்ளைக்கு அந்த திகில காட்ட இல்லை. அதே நேரம் மனுஷன் தன் சக்திய மனுஷிக்கு மேல சரியா காட்டியிருந்தா மனுஷிக்கு அந்த நடுக்கம் பயம் புருஷன்ல இருக்கும். அது காட்டு இருந்தா மனுஷி சத்தியா திகில் அடையணும். மனுஷனுடைய அதிகாரத்தை குறிச்சு அது உச்சக்கட்ட அந்த வல்லமைய சக்தியை பயன்படுத்திக்கல மனுஷிக்கு உண்மையில மனுஷனுக்கு பயபக்தி மட்டுமில்ல நடுக்கமும் ஏற்பட வேணும். அதை வேதத்திலிருந்து நாங்கள் பல வாரங்களாக பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு தெரியும். பொதுவா கடவுள் அத சுபாவப்படி ரட்சிக்கப்படாத மனுஷன்மாருக்கும் அதையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால மனுஷன் மேர் என்று சொன்னா ரட்சிக்கப்படாத மனுஷிமார்லையும் பொதுவாக அவர்களுக்கு ஒரு பயமும் நடுக்கமும் இருக்குது. மனுஷன் வர போறார், மனுஷனுக்கு தெரிஞ்ச என்ன நடக்க போகுது என்னன்னா அங்க ஒரு அச்சமும் திகிலும் எழும்பும். மனுஷிக்கு எழும்ப வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மனுஷன் தன் அந்த அதிகாரத்தை காட்ட இல்லை. உலகதோ எப்படி பிள்ளைகளுக்கு மேல பெற்றார் அந்த அதிகாரத்தை காட்ட இல்லைன்னு நாங்கள் முதல் சொன்னோம். அது மாதிரி இதுலயும் காட்டி இருக்க வேணும். இங்க ஒரு நேரம் சுத்தமான சூச பிள்ளை இல்ல. சூச பிள்ளை என்ன சொன்னா ஜோசேப்ப சொல்லுவோம். ஒரு நேரம் நீதிமான் இல்ல. அதனால கடவுள் வச்சிருக்கிற அதிகாரம் சும்மா கொடுக்கப்பட இல்லை. அதுல மனுஷிமாரும் பிள்ளைகளும் கட்டாயம் நடுங்க வேணும். ஏன்னா அவர்கள் மேலானோருக்கு அடங்குறதுல அவர்கள் எப்பயுமே கலங்கவாதிகளாத்தான் இருப்பினா அதுகளெல்லாம் தெரிஞ்சான். மகா ஞானமும் மகா வல்லமையும் கொண்ட கடவுள் கண்ட அதிகாரத்தையும் வல்லமையும் புருஷன்மாருக்கும் பெற்றாருக்கும் போத்திருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் சொல்றோம் கட்டாயம் இது எல்லா மனுஷ சுபாவப்படி இருக்கிற எல்லாரிலையும் இது இருக்க வேணும். ஆகாகு மாதிரி நடுக்கமும் பயமும் அற்று போயிடக்கூடாது. மனுஷிக்கும் பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கு மேலேயும் மரண பயம் அற்று போச்சுது, பயம் இல்லகா என்று சொல்லி கதைச்சிடக்கூடாது. அதுக்கு பிறகு கொண்டாட வாழ்ன்னு சொல்லி தூக்கி கழுத்துல போட வேண்டிய போகும். அது சாமுவேல் செய்த வேலை கடைசியில. அதுல இந்த நடுக்கம் புருஷனுக்கும் பெற்றாருக்கும் பிள்ளைகளும் மனுஷியும் எப்பயுமே கொண்டிருக்க வேண்டியது. அதே போல எஜமான்களுக்கும் வேலைக்காரர்களும் அந்த நடுக்கத்தை கொண்டிருக்க வேணும். ஆண்டவர் சொல்வார் அதை வெளிப்படையாக ஆண்டவர் தன் சத்தியத்தில் கதைக்கிறார். நடுக்கத்தோடு கீழ்ப்படி, நடுக்கத்தோடு ட்ரெம்பிள் ஆடும் அந்த ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம். அதுல இந்த விடயத்தை நாம தெளிவாக நாம தொடர நடுக்கம் எதோட தொடர்புறது? எஜமானுடைய அதிகாரம் வல்லம சக்தியோட. பயபக்தி எதோட தொடர்படுது? எஜமானுக்கு கடன் கொடுத்த இடத்தோட. த பிளேஸ் அண்ட் பவர் ரெண்டு தான் போன முறை படிச்ச நாங்க. பிளேஸ் அண்ட் பவர். இன்றைக்கு அந்த பிளேஸ் அண்ட் பவர் எப்படி பாசத்தோட சம்பந்தப்படுது கழிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த பிளேஸ் அது பயபக்தியை ஏற்படுத்துவது, அந்த பவர் அது நடுக்கத்தை ஏற்படுத்துது. தொடர்பு விளங்குதோ தொடர்பு படுத்தி இருக்கணும். அதை கவனமா இந்த விஷயத்தை நாம விளங்கி வச்சிருக்கோம். இந்த பயபக்தி, அந்த பயபக்தி என்று சொல்றது நாங்கள் அப்போஸ்தலன் 1 தீமோத்தேயு 6:1 கதைக்கிற அந்த விடயத்தை தான் அது உள்ளடக்குது அல்லது அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துது. 6:1 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாத படிக்கு அடிமைத்தன நுகத்துக்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் கடிச்சுக்கலாம். இதான் அந்த பயபக்தி. தங்கள் எஜமான்களை
எல்லா கிணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். எல்லா கிணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். அதான் அந்த சொல்லு, எல்லா கிணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். எந்த கிணத்துக்கு? எல்லா கிணத்துக்கு. எவ்வளவு கிணத்துக்கு? எல்லா கிணத்துக்கு. Worthy of all honor. Worthy of all honor. Honor. Honors, honor, எல்லாம் அயல சகல கிணத்துக்கும் பொருத்தமானவர்கள், பாத்திரர், அதை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் என்று கணக்கிட வேண்டும். இதைத்தான் நாங்கள் மனுஷன்மார் விஷயத்திலையும் கதைச்சினாங்க, பெற்றார் விஷயத்திலையும் கதைச்சினாங்க. பெற்றாரும் மனுஷனையும் மனுஷி எல்லா கிணத்துக்கும் பாத்திரராக கணக்கிட வேண்டும். அதுல நாங்கள் சொன்னாங்க, எல்லா புருஷன்மாரையும் கணக்கிட வேண்டும், பிறகு தன் சொந்த புருஷனை கணக்கிட வேண்டும் மனுஷி. அயால பொதுவில புருஷன்மார் எல்லாரையுமே மனைவிமார் எல்லா கிணத்துக்கும் பாத்திரராக கணக்கிட வேண்டும். குறிப்பாக தன் சொந்த புருஷனை எல்லா கிணத்துக்கும் பாத்திராக கணக்கிட வேண்டும். கணம் குறைஞ்சிச்சோ அங்க தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். கணம் குறையிலோ அங்க கிறிஸ்தவ உபதேசம் நாறிப்போ, அங்க சுவிசேஷம் அது அசிங்கமாயிடும். எல்லா கிணத்துக்கும் புருஷன் பாத்திரம் கடவுள் வச்ச அதிகாரமும் உடவும் என்ற மனுஷி விளங்கி எல்லா கிணத்துக்கும் பேச்சில, நடத்தையில, நம்மட பாவத்தில, அந்த நாம சொன்ன பாங்கில, எங்களுடைய கதவேச்சில, சகலத்தில நாம கதை நாங்கள் விழாவாரியா கணம் எல்லாத்திலையும் கொடுபட வேணும் என்று. அப்படி அதை கொடுக்காட்டி கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படும், கிறிஸ்தவ உபதேசம் நாரும், சுவிசேஷம் அது அலங்கோலமாயிடும். கடைசியில கிறிஸ்துவனுடைய செத்தம் காலு கீழே மிதிக்கப்படுது. கிறிஸ்து தன்னை காலு கீழே மிதிக்க விட மாட்டார். அப்படி செய்கிற மனுஷிமர், அப்படி செய்கிற பிள்ளைகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், கடவுள் கொல்லுறார். கடவுள் அப்படிப்பட்ட ஆட்களை அவர் கல்லாக்குறார். அப்படிப்பட்ட ஆட்களை கடவுள் குத்தி குடல் எடுக்கிறார். நாங்கள் இந்த கிணத்தை குறைக்கு நாங்கள் தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். இப்ப அதே பேட்டர்னை இப்ப திருப்பி இங்க ஆண்டவர் கதைக்கிறார். அந்த பயபக்தி என்று சொல்லுறது எங்களுடைய பாஸ் ஆண்டவர் வச்ச இடத்தாலையும் ஆண்டவர் வச்ச அந்த பவராலையும் எல்லா கிணத்துக்கும் பாத்திரமானையாக. ஏன் அவர்கள் பாத்திரம் கடவுள் வச்சிருக்கிறார் அந்த ஆளை எனக்கு மேல, கடவுள் வச்சிருக்கிறார் அந்த ஆளை எனக்கு மேல. அதனால நம்மளுடைய பல காரணங்கள் இருக்கலாம் அந்த ஆளுக்கு கனம் கொடுக்காம போறதுக்கு. ஆனா கர்த்தரும் இந்த பராமரிப்புக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு மேல அந்த அதிகாரிய அந்த எஜமான வச்சிருக்கிறார்ன்றதை நாம வேதபூர்வமா நாம ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு அடிபணிவோம் என்றா ஒரு நாளும் எங்களோட பேச்சிலையும் சிந்தனையிலையும் செயல்களையும் நாங்கள் எல்லா கிணத்துக்கும் பாத்திரராக அவளை கருதுவோம். ஒரு கனையினமாக பேச்சிலையும் செயலையும் நாங்கள் சிந்தனையிலையும் இருக்க மாட்டோம். ஏண்டா வச்சது கடவுள், அதனால அப்படி கதையினமா நாம கதைக்க வலிக்கிற யார கதைக்கிறோம்? கடவுளுக்கு மூளை இல்ல, கடவுளுக்கு ஞானம் இல்ல, கடவுளுக்கு விலங்கையில எனக்கு மேல வர வச்சு கதைக்க வலிக்கிறோம். நாங்கள் வேதபூர்வமாக அவர்களை குறித்து சட்டத்தோடு ஒப்பிட்டு அவர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய பலகீனங்கள், அவர்களுடைய திறனற்ற தன்மைகளை நாங்கள் நிராகரிக்கலாம். அதுல எங்களுக்கு வேதம் அதை செய்யக்கூடாது சொல்ல இல்லை. ஆனா அதை கனையினமாக சிந்திச்சு கொண்டு கதைக்கிறதுக்கு, அதை எங்களுடைய வேலைகள்ல செயல காட்டுறதுக்கு வேதம் ஒரு நாளும் அனுமதி தரையில்லை. இதை நாங்கள் தொடக்கத்துக்கும் கதைச்சிருக்கிறோம். இல்ல பெற்றார் பிள்ளைகளை விட சில விடையில சில திறன்கள், சில விடயங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரைக்கலாம் அவர்கள் குறைவாக இருக்கலாம் பெற்றார்.
மனுஷன நிதானிக்கல சில வேளையில சில திறன்கள் சில விடயங்கள் அவர்கள் குறைவு அல்லது அதுல பலகீனங்கள் இருக்கிறது நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அல்ல. ஆனா நாங்கள் முடிவா என்ன சொன்ன நாங்கள் கர்த்தர் அந்த மனுஷனை எனக்கு மேல புருஷனா வச்சிருக்கிறார், எனக்கு பொருத்தமண்டபடி தான் கடவுள் அதை வச்சவர், எங்களுக்கு பொருத்தமண்டபடி தான் அந்த பெற்றார் எங்களுக்கு மேல கடவுள் வச்சவர், அதனால மூச்சு காட்டக்கூடாது என்று சொல்லி இந்த பிரின்சிபல் படிப்பிச்சிருந்தாங்க திருப்பி அப்பாவே. அதனால குறைவா நாம சிந்திக்கிறதுலையும் பேச்சிலையும் எங்களோட உடல் பாங்களையும் காட்டிடக் கூடாது. நிதானிக்கிறது சரி, அது வந்துடக்கூடாது கெனையினமா. இது திருப்பி திருப்பி அந்த 2 சோடிகளை நாங்கள் படிச்ச நாங்கள். அதனால இப்பையும் வேதமங்களுக்கு காட்டுது, அவர்கள் எங்களுடைய எஜமான்கள் வேலைக்காரர்கள் தங்களுடைய எஜமான்களுக்கான பயபக்தி என்று சொல்றது சமன் எல்லா கிணத்துக்கும் பாத்திரவான்களாக கணக்கிடுதல். What do you mean by பயபக்தி என்றால் என்ன? பயபக்தி சமன் 1 தீமோத்தேயு 6 எல்லா கிணத்துக்கும் பாத்திரவான்களாக கணக்கிடுதல். அதுக்கு பேர் பயபக்தி. பயமும் பக்தியும் சேர்ந்திருக்கிறது. பயபக்தி என்ற அந்த தமிழ்ல சொல்லி நாங்கள் போடுவோம். அதுல மற்ற பக்கம் அந்த அச்சம் அல்லது திகில் என்று நாங்கள் சொல்லுற அந்த விஷயம் நாங்கள் ஏற்கனவே அதை சொன்ன மாதிரி எல்லா பயத்தோட எல்லா திகிலோடையும் எல்லா அச்சத்தோடையும் நாங்கள் எங்கள் எஜமான்களுக்கு அடங்க வேண்டும். 1 பேதுரு 2:18 1 பேதுரு 2:18 1 பேதுரு 2:18 இதான் அந்த திகில் அல்லது நடுக்கம் என்றதுக்கான விளக்கத்தை நாங்கள் இதில் தொடர்படுத்துறோம். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ள எஜமான்களுக்கு மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனச்சாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். இதுல 18வது வசனத்தில் அதிக பயத்துடனே என்ற அந்த சொல்லாடல் அது முரட்டு எஜமான்களா இருந்தாலும் கீழ்ப்படிய சொல்லி தேவைப்படுத்தப்படும். அதான் அந்த பாயிண்ட். முரட்டு எஜமான்களா இருந்தால் நல்லவர்களும் சாந்த குணம் உள்ளவர்களுமா இருக்கிற எஜமான்களும் இருக்குது. ஆனா முரட்டு குணம் இருக்கிற எஜமான்களும் இருக்குது. யார் அந்த முரட்டு எஜமான்கள் எங்களுக்கு மேல் எஜமான வச்சது? கர்த்தர். அதனால அவருடைய பலத்தகரத்துக்கள் அடங்கி இருக்க வேண்டியதுதான். அதுக்காக நாம கடவுளோட கதைச்சு பேசி மண்டாடி அந்த அழுத்தம் சுமை எங்களை விட்டு நீங்க குடும்பம்னா நீங்கட்டும்னு மண்டாடலாம். ஆனா நாமளாயே கிளர்ச்சி செய்து எழும்பி நாங்களாயே விட்டுட்டு ஓட வலிக்கிட்டா கர்த்தர் திரும்பவும் எங்களை அதிக முரட்டுத்தனமான அதிக அடங்க வேண்டிய ஆட்களுக்களை கொண்டு நிப்பாட்டுவேன். அப்படித்தான் எங்களுக்கு ஆண்டவர் அதை காட்டுறார். அதனால நாங்கள் கவனமாக இந்த 2 விடயங்களிலேயும் நாங்கள் இடம்பெறவு. குறிப்பாக இந்த பேதுருவுல அப்போஸ்தலன் பேதுருவுடாக கர்த்தர் எங்களுக்கு சொல்லுற அந்த
18ஆம் வசனத்தில் இருந்து நாம் ஏற்கனவே அது அரசரை பற்றியும் அரசு அதிகாரிகளை பற்றியும் எங்களுக்கு கதைக்கப்பட்டு கொண்டு இப்ப குறிப்பாக எங்களுக்கு எங்களுடைய எஜமான்களை பற்றி கதைக்கல இது எங்களுக்கு பயன்படுத்தார். அதனால இந்த பயபக்தியும் நடுக்கமும் சேர்ந்துதான் எங்களுக்கு எபேசியர்ல அப்போஸ்தலனூடாக எங்களுக்கு சொல்லப்படுது பயத்தோடு பயந்து அவர்களுக்கு இருங்க. பயம் என்ற அந்த பாசம் எங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. இது ஆண்டவரும் தனக்கு கீழ்ப்படி தனக்க இந்த பாசத்தை காட்டணும் என்று எதிர்பார்த்திருந்தார். மல்கியா 1:6 மல்கியா 1:6 நான் எஜமானனானால் எல்லாம் இப்படித்தான் நான் கேட்கிறேன். நான் எஜமானானால் 6ஆம் வசனம் குமாரன் தன் பிதாவையும் வேலைக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அப்ப கவனிச்சுக்கோங்க, நாங்கள் எஜமான்கள் என்கிற அந்த அதிகாரமும் இடமும் கர்த்தரால கொடுக்கப்பட்டது. கர்த்தர் தன்னுடைய சொத்துல இருந்தால் அதை அவர்களுக்கு பிரிச்சு கொஞ்சம் கொடுத்திருக்கிறார். அதுதான் புருஷனுக்கும் அப்படித்தான் பெற்றாருக்கும் அப்படித்தான். கர்த்தர் தண்ட இடத்தையும் அதிகாரத்தை தான் பிரிச்சு கொடுத்திருக்கிறார். அதுலயும் பெற்றார் சரியான முக்கியம். அந்த விடயம் என்ன சொன்னா, முதலாவது கற்பனைக்கும் 5வது கற்பனையும் 2 பலகையையும் ஒரே லெவல்ல வைக்கப்பட்டிருக்கிற கற்பனைகள். முதலாவது பலகையில முதல் கற்பனையும் 2வது பலகையில முதல் கற்பனையும் அது ஒரு பக்கம் கர்த்தர், மற்ற பக்கம் பிதாவும் மாதாவும் தகப்பனும் தாய். அதுல இந்த ரெண்டும் அந்த லெவல் ஆண்டவர் ஈக்குவேட் பண்ணி எங்களுக்கு கதைச்சு. இப்ப அதுக்கெல்லாம் நாம அந்த 5ஆம் கற்பனைக்கெல்லாம் இவ்வளத்தையும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அதுல கர்த்தர் தான் கொண்டிருக்கிற அந்த எஜமானத்துவம், அந்த மாஸ்டர்ஷிப், தான் எஜமான், தான் அதிகாரி. அவர் எங்களுடைய ஆவிகளுக்கும் அதிகாரி, அவர் எங்களுடைய உடலுக்கும் அதிகாரி. அதனால உடலும் ஆவியும் அவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அவர் அதனுடைய எஜமானா இருக்கிறார். அதனால அது இடத்தாலையும் சரி, அவர் எங்களுக்கு மேல வச்சிருக்கிற அதிகாரத்தாலையும் சரி, நாங்கள் அந்த பயபக்தி அவருக்கு காட்ட வேண்டும். அந்த பயம் எங்களுடைய ஆத்மாவிலையும் சரி, எங்களுடைய உடல்லையும் சரி அது காட்டப்பட வேண்டும். இப்ப அதே அந்த பயபக்தியைத்தான் அவர் எஜமான்களாக வச்சிருக்கிற ஆட்களுக்கும் அந்த இடத்துக்கும் அதிகாரத்துக்கும் அவர் கொஞ்சம் பிச்சு கொடுத்து விட்டு இருக்கிறார். இப்ப அவர்களுக்கு இருக்கிற வேலைக்காரராகிய நாங்களும் எங்களுடைய எஜமான்களுக்கு அந்த பயபக்தியை காட்ட வேண்டியிருக்கு. If I be a master, where is my fear? If I be a master, நான் எஜமானண்டா என்ற பயம் எங்கேடாப்பா? எனக்கு தர வேண்டிய பயம் எங்க உங்களோட? Where is my fear? இதான் நான் கேட்கிறேன். If I be a master, where is my fear? If I be a father, where is my honor? நான் தகப்பனண்டா இந்த கனம் என்ன கதைக்கிறீர்கள்? அதுல இந்த விஷயத்துல எங்களுக்கு தெளிவும் திட்டமாக ஆண்டவர் சொல்லுற விஷயம் எங்களுடைய இதயத்துல அந்த பயம் பக்தி இருக்க வேணும். எங்களோட ஆத்மாவோட பாசத்துல அந்த பயபக்தி இருக்க வேணும். இப்ப இந்த பயபக்தி, இந்த பயம் அல்லது நாங்க சொல்ற அந்த பாசம், அது சந்தோஷத்தோட கூட கர்த்தர் இதுக்கு எப்படி நாங்கள் எங்களை படைச்சவர், எங்களை மீட்டவர், நாங்கள் இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கிறது அல்லது இனி வர போற உலகத்துல இருக்க போற எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் என்ற அந்த சிந்தனையில இருந்துதான் நாங்கள் இந்த பயபக்தியை சரியான
விருப்பத்தோடையும் ஆர்வத்தோடையும் மனசாரையும் சந்தோஷத்தோடையும் நாங்கள் அவருக்கு கிட்டதாக கொண்டு போய் கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கல நாங்கள் அவர் எங்களுக்கு மேல ஆண்டவனும் எங்களோட எஜமானுமா இருக்கிறதுல திருப்தி அடைஞ்சிருக்கிறோம். நாங்கள் அது சரி என்றதை ஒத்துக்கொண்டு, அது நியாயம்தான் என்றதை ஒத்துக்கொண்டு, அது படைப்பாளையும் சரி மீட்பாளையும் சரி அது சரிதான் என்றதை ஒத்துக்கொண்டு அவருக்கு எல்லா விஷயத்திலையும் பிரியமா இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். எல்லாத்திலையும் அவருக்கு சந்தோஷம், அவர் எங்கள சந்தோஷமா இருக்கிறதுக்கு, எங்களை என்ன கேட்க அவருக்கு ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு, எங்களுடைய வேலைகள் எங்களுடைய சேவைப்புகள்ல அவர் எங்களோட அவருக்கு ஒரு சரியான விருப்பமும் பிரியமுமா இருக்கிற விதத்துல நாங்கள் அவர்ல அந்த பயபக்திய காட்டுறோம். இத தீத்துவுக்கு அப்போஸ்தலன் எழுதியக்கல வேலைக்காரர் இப்படிப்பட்ட அந்த பயபக்தியைத்தான் கொடுக்க வேணும் என்றதுல 2:9 தீத்து 2:9 வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும். புத்தி சொல்ல அந்த பாயிண்ட், எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள். எல்லாத்திலையும் எஜமானுடைய அந்த செய்ய வேண்டிய கடமைகள் வேலைகளுக்கு வேலைக்காரர் அந்த எல்லா வேலைகளிலையும் எஜமானுக்கு பிரியமுண்டாக வேலை செய்ய புத்தி சொல்ல ஆட்களுக்கு வழங்குதோ. நம்முடைய வேலையில அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், பிரியம் சந்தோஷம் பெறணும், அவர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்க வேணும் என்கிற வேலைகள். அந்த மகிழ்ச்சிக்கு ஆக இருக்கிற விதத்தில் அவர்கள் வேலை செய்ய சொல்லு வேலைக்காரர். To please well in all things. To please well in all things. எல்லாத்திலையும் மகிழ்ச்சியாக எஜமான்கள் உணர உண்ட வேலையில அவருடைய வேலையில இருக்க சொல்லி சொல்லு. சரியோ? அயால எல்லாத்திலையும் என்று நாம கதை கேட்கல. அவ நாம வேலைக்கு நாம போறதுக்கு முன்னுக்கு ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய எஜமான் எனக்கு தந்திருக்கிற வேலைகள்ல நான் வினைத்திறனா இருக்க எனக்கு பிளத்ததார். என்னுடைய எஜமானுக்கு நான் விவேகத்தோட வேலை செய்து அந்த வேலையில அவர்களுக்கு லாபம் உண்டாக்கி கொடுக்க எனக்கு ஞானத்தை தார். என்ற வேலையை பார்த்து ஆண்டவரே அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளவும் கெத்தாவே உம்மா மகிமைப்படுத்தவும் தக்கதாக என இந்த வேலைகளில் நான் இன்றைக்கு ஈடுபட உதவி செய்யும். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம வந்து நன்றி சொல்றோம். இன்றைக்கு செய்த வேலைகளில் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. அந்த ஆசீர்வாதங்களால என்னுடைய எஜமானும் அந்த ஆசீர்வாதத்தை கண்டடைகிறதுக்கு என்ன நீர் பயன்படுத்தினபடியும் நமக்கு நன்றி. அதில் கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுதான் நாங்கள் எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலையும் அவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுக்கத்தக்க நாம வேலை செய்கிறோம். அதில் வேலை தொடங்குறதுக்கு முன்னுக்கும் ஆண்டவற்ற ஆசீர்வாதத்துக்கும் எஜமான்களுக்கு பிரயோசனமும் லாபம் உண்டாக எங்கள் ஊடாக நாங்கள் செய்யப்படுற வேலைக்காக மண்டாடுறோம். அன்னைக்கு வேலை முடிஞ்ச பிறகு இன்றைய நாள் வேலையிலே ஆண்டவரே நீ அந்த ஆசீர்வாதமும் அந்த சகல லாபங்களும் அவர்கள் அதை குறித்து ஆண்டவர் எஜமான் சந்தோஷப்படத்தக்கதாக நான் அந்த காரியங்களை ஈடுபடுறதுக்கு எனக்கு நீ தந்த பலன்கள் அவர்கள் என்னூடாக நன்மை அடைகிறதுக்கு நீர் வச்ச அந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி என்று கர்த்தருக்கு முன்னால நாம இந்த 2 விஷயத்தையும் சொல்லத்தக்கதாக வேலை செய்கிறதுக்கு பேர் நாங்கள் இங்க கதைக்கிற
மனசார நேர்மையோட பயபக்தியா வேலை செய்யறது. இத தான் அப்போஸ்தலன் எங்களுக்கு சொல்றார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாத்தையும் அலங்கரிக்க வேணும். வேலைக்காரர் வேற என்ன எங்க அலங்கரிக்கிறது? வேலைக்காரர் வேலையில அலங்கரிக்கிறார். அப்ப வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை தங்களுடைய எல்லா வேலையிலையும் அலங்கரிக்கத்தக்கதாக, அதான் அந்த பாயிண்ட். அதுல வேலை எல்லா வேலையிலையும் ஆண்டவற்ற சத்தியம் சுவிசேஷம் அங்க டெக்கரேட் பண்ணப்பட வேணும். அதுல வேலையில பார்க்கல கிறிஸ்துவனுடைய அந்த மீட்பின் வேலையினுடைய அந்த சாரம் அது நல்ல வடிவ கொடுக்கணும். வேலையை நாம செய்யக்கல கிறிஸ்து செய்த வேலையினுடைய அந்த அவர் நான் போறேன் இந்த காரியமா நான் பிதாவே நான் போறேன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி என்று அவர் தந்த பிதாக்கு தான் மனசார நேர்மையோட அதை ஒப்பு கொடுத்து அவர் அதால கிடைக்க போற அதீத அந்த மகிமைக்கு அவர் மனசுல வச்சு தன்னோட சேர்க்கப்பட போற ஆத்துமாக்களுடைய அந்த நன்மைகளுக்காக அவர் கடைசி கட்டத்தில் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க குடும்பம் நீங்கட்டும் சரியான கரெக்டெல்லாம் இந்த வேலை செய்ய போற ஆனாலும் பிதாவே உம்மோட மகிழ்ச்சி உம்மோட விருப்பம் தான் எனக்கு தேவை என்று சொல்லி அவர் முழுக்க முழுக்க அதை கொடுத்து சம்பாதிச்ச அந்த சுவிசேஷத்தினுடைய அழகு வேலைக்காரற்ற எல்லா வேலையிலையும் விரட்டும் என்றுதான் தீத்துவினூடாக பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவரால சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம். வேலைக்காரருடைய வேலையே வேலைதான். அதனால வேலையினுடைய எல்லா வேலையிலையும் எல்லாவற்றிலும் அலங்காரம் வேணும், அலங்கரிக்க வேணும். எது அலங்கரிக்கணும்? கர்த்தருடைய உபதேசம். அதனால நாமல் எஜமான்களுக்கு செய்கிற அந்த வேலைகள் கர்த்தருடைய உபதேசத்தால அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்றா பயப்பட தேவையில்லை. எஜமான்கள் ஐயோ அவருக்கு சந்தோஷம் இல்லாம போகும் என்று இல்ல, கர்த்தருடைய உபதேசத்தின் படிதான் நாம வேலை செய்கிறோம் என்றா கட்டாயம் கர்த்தர் சந்தோஷப்பட்ட இவர்களுக்கும் சந்தோஷம் தான். வளர்ந்துதோ இவர்கள் சந்தோஷப்படுறதுக்கு கர்த்தர் வைப்ப. நாம எங்களோட வேலைகள் எல்லாத்திலையும் எங்களுடைய இரட்சகத்த உபதேசம் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றுதான் நாம கண்ணோக்கம் வந்து எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம் வேலையை. அப்ப கர்த்தருக்கு சந்தோஷப்படுறதுக்கு நாமல் வேலை செய்ய எந்த எஜமான் எங்களுக்கு எதிராக துக்கப்படுகிறார் கடைசி வரைக்கும் இல்லை. அவர் அப்படி ஏதாவது துக்கப்படுகிறார் என்று சொன்னால் கர்த்தர் அவரும் பார்க்க வேண்டிய விஷயம், அது எங்களோட சம்பந்தப்பட இல்லை. ஏன்னா நாங்கள் யாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கும் அவற்ற உபதேசத்தின் அலங்காரத்துக்கு. நீங்கள் மனுஷருக்கண்டு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கண்டு வேலை செய்யுங்க. அதுல வேலைக்காரர் ஆக நாங்கள் கிறிஸ்தவ வேலைக்காரராக எங்களுடைய எஜமான் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ கர்த்தருக்கு தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம். அதனால கர்த்தத்த உபதேசம் அந்த அலங்காரம் அதுல இருக்க வேண்டும். அப்படி இருக்கல எல்லா காரியத்திலையும் நாங்கள் அந்த சத்தியங்களை அங்கங்க பார்த்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நடந்து கொள்வோம். உங்களோட வேலை எல்லாத்திலையும் கர்த்தர் எங்களோட சந்தோஷப்படுறாருண்டா அவளும் எங்களுக்கான அதனுடைய அர்த்தம் கர்த்தர் எங்களோட வேலையில சந்தோஷப்படாத எஜமான்களை அவர் பார்த்துக் கொள்ளட்டும். ஆனா நாங்கள் எங்களோட வழிகள் கர்த்தரோட சரியா இருக்குதுண்டா என்னத்துக்கு எங்களோட எஜமானையும் கடவுளுங்களுக்கு எதிராக திருப்ப வேணும்? எந்த வழி கர்த்தற்ற உபதேசத்தை அலங்கரிக்கிறதான் வேலையில இருக்குதுண்டா என்னண்டு அவர் சொல்லியிருக்கிற எங்க எதிரிகளை கூட சமானமாகும்படி செய்வார்ண்டா இந்த வழி எவ்வளவு வேலையில கர்த்தருடைய உபதேசத்தை அலங்கரிச்சு கொண்டிருக்குது. எல்லாத்தையும் பார்த்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நாமல் நடக்கிறோம்டா எங்களோட முரட்டஜமான்களையும் அவர் பயப்படுத்தி எங்களோட அவர் ஷேப் பண்ணி கொண்டு போறதுக்கு அவரால முடியும். இந்த சர்வ வல்லமையும் இந்த அந்த கொடுத்து வாங்குற இந்த உபதேசத்தை நாங்கள் சரியாக எங்களோட வேலைகளை அப்ளை பண்ணி கொண்டு வரோம். அதுல மனசார நேர்மையோட நாங்கள் முரட்டு எஜமானோ சாந்த குணமுள்ள நல்ல எஜமானோ வேலைகள் செய்ய போறது முன்னுக்கும்
கர்த்தர் எங்களை பலப்படுத்தணும், அவருக்கு பிரியமா அந்த வேலைகளை இன்றைக்கு செய்து முடிக்க. வேலை செய்து முடிச்சுட்டு வரைக்கலையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இன்றைக்கு இன்னென்ன வேலைகளை நான் செய்து முடிச்சு அதுல பிரியோசனத்தையும் நன்மையையும் என் எஜமானுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தத்தக்கதா இருக்கவர். இந்த ரெண்டும் பிழைக்கிறா என்ன, கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்யட்டும், எஜமான்களும் நமக்கு மேல அவங்களுக்கு இனி நாம நடுங்க வேண்டியா போகும். அவங்களுடைய பவர் எங்களுக்கு மேல சரியான பிரச்சனையா கொண்டு வர போகுது. அதுல இத நாங்க எங்களுக்கு ஆபிரகாம் எஜமான், அவனுடைய வேலைக்காரன் எலியேசருடைய அந்த அவனுக்கு கொடுத்த வேலைய, எஜமான் கொடுத்த வேலைய அவன் எப்படி எஜமானுக்கு பிரியம் உண்டாக எப்படி நடந்து கொண்டான். அவன் அந்த பிசினஸ் செய்யறதுக்கு தொடங்கியே அந்த பிசினஸ் எப்படி என்றதை தெளிவான திட்டமா அவன் எஜமானோட கிளியரா இருந்தான். அப்படி இப்படி பிரச்சனை வந்த என்ன, இப்படி சரியண்ட என்ன, அவன் வரமாட்டாண்ட என்ன, இந்த மாதிரி ஆய வேலையில எஜமானோட வேலை கிளியர். இன்ன வேலை இன்ன பிசினஸ் இன்றைக்கு செய்ய போறேன், இந்த பிசினஸ் முடிக்க போறேன் ப்ராஜெக்ட். ஆயிர அந்த ப்ராஜெக்டுக்கு அவன் வெளிக்கிறேக்களையும் ஜெபம் பண்ணினான். அந்த போய் அந்த இடத்துக்கு போயே கடவுளே வந்துட்டன், காத்துக்கொள்ளும், நீதான் எனக்கு கண்ட இந்த வேலையை செய்து முடிக்க உதவி செய்யணும், இதால இந்த எஜமானோட நான் ஒத்துக்கொண்டது சரியா நடக்கணும் என்று அங்கேயும் நான் பிறகு அந்த வேலையை செய்து முடிச்சு அது அந்த விஷயங்களை முடிச்சா பிறகு இல்ல அவன் விழுந்து வணங்கினான், என்ற ஆண்டவரே நீ இந்த வேலையை நல்லா வடிவா இந்த எஜமானம் செய்து முடிக்க உதவி செய்தீரே. அயர வேலைக்காரன் தன் எஜமானுக்கு எல்லா வேலையிலையும் மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்கதா அவன் வேலையை செய்தான். ஆனா அவனுடைய உச்சபட்ச இலக்கு எதுவா இருந்தது, தஞ்ச எஜமானுக்கும் எஜமானா இருக்கிறவரோட அவன் தொடரை அவன் அதுல கொண்டிருந்தான். ஆனா எலியேசர் எஜமான்களுக்கு எஜமானான கர்த்தரோட அந்த வேலையை தொடங்க ஒப்பு கொடுத்தான். அங்க போய் ஊருக்கு முன்னாடி நிக்கலாம், ஆண்டவரே இதுல தானே இந்த பொம்பளையில யாராவது ஆண்டவரே எனக்கு வாய்க்க செய்யும். அவன் வேலை எல்லாம் கடவுளையும் அவன் சர்வ ஏகாதிபத்தியத்தையும் அந்த உபதேசத்தை அலங்கரித்து கொண்டிருந்தான். அவன் வேலையின் சிந்தனையில கண்டா பிறகு அவன் விழுந்து வணங்கினான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி என்ன சந்திக்க வச்சிட்டாரு அந்த வேலை. அப்ப இந்த எஜமானுக்கு சரியான பிரயோசனமும் ஆசீர்வாதமும் வந்து இருக்குது இந்த வேலையால். அதான் நாங்க இருக்கிறோம், இன்றைக்கு இன்றைக்கு என்ன வேலை முடிச்ச நீ, என்ன மாதிரி இந்த வேலைகள் இன்றைக்கு இல்ல எப்படி இன்றைக்கு பாடுகள் போச்சுது இல்ல, பாடு போச்சுதுன்னா என்னத்துக்கு கேட்கிறோம். ஏண்டா செய்யற வேலைக்கு எஜமான்களுக்கு பிரயோசனமா இருந்தியோ இன்றைக்கு இந்த வேலையால கர்த்தர் நாமம் சுவிசேஷம் அலங்கரிக்கப்பட்டதோ இன்றைக்கு, இல்லாட்டி அவமானப்படுத்தி நாசமாக்கிட்டு வந்துட்டியோ இன்றைக்கு. இல்ல அப்படி உழைக்கிற காசுகள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும், அது சாபம் சாபம். அதனால நாங்கள் எஜமான்களுக்குள்ள வேலை செய்யலாம் சரி, அல்லது எஜமான்களை நம்ம உறுப்பினர் குடும்ப வேலை செய்யுங்க, நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம். வந்த அப்புறம் இன்னைக்கு எப்படி வேலை சாப்பிடல அங்க பாடம் எப்படி அது பிள்ளைகளையும் அவரோட வேலை இன்னைக்கு எப்படி பாடு போச்சு ஸ்கூல்ல ஏன் அங்க அவங்களோட வேலையை ஒழுங்கா செய்தவங்களோ இன்றைக்கு என்ன பிரயோசனப்படுத்தினே, எப்படி சுவிசேஷம் அலங்கரிக்கப்பட்டாரு, இல்லாட்டி கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க பண்ணிட்டு வந்திருக்கிறியோ. அதனால நாங்கள் அப்படி கேட்கிறோம். அதுக்கு இன்னும் கடவுள்கிட்ட அதுல முரட்டேஜமான்களும் இருக்கல, நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பயசது முரட்டேஜமான்களும் இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு கடவுளுக்கு முன்னால அப்ப எப்படி அந்த மெனுவை அந்த பிராக எப்படி கொண்டு போகணும் நாம, அதுக்கு என்ன மாதிரி அந்த விஷயங்களை அங்க ஓடி இருக்குது சிச்சுவேஷன். அப்ப கடவுளுடைய நாமத்துக்கு எதிராக அவற்றை கட்டளைகளுக்கு எதிராக போறதுக்கு அங்க அந்த அவிசுவாச எஜமான்கள் என்னத்தை எங்களுக்கு போய் வைக்கிறீங்க. இந்த சாத்தாண்ட தந்திரங்களை உடைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாத்திலையும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இருக்குது. அதுல புருஷன்மார் வீட்டுல முதலாளி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எல்லாத்திலையும் பெற்றார் முதலாளி மேல் ஆளுகிறவர்கள் எஜமான்கள் அவர்கள் பிள்ளைகளுடைய எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னா பேய் அதிகாரங்கள் கர்த்தத்துவங்கள் மாம்சம் அதுகள் எங்களுக்கு இப்படித்தான் வேலை செய்ய தொடங்குது எங்களுக்கு எதிராக. அதுதான் என்ன நடக்குது, எப்படி ஒவ்வொரு நாளும் எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதுதான் அந்த இருந்து அந்த டைம் எடுக்கல சாப்பிடல இதுக்கு மினக்கட்டு தனியா இருக்க ஆல்ரெடி கதைச்சு வேலை செய்யறதுதான் சாப்பாடு. சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி வேலை செய்ய இருக்கிறோம். அப்ப அந்த வேலை என்னப்பா நடந்தது கேட்கிறோம் அந்த சாப்பாட்டு டைம். கர்த்தர்
ஆதாமுக்கு வேலைய எல்லாம் கொடுத்து போட்டுதான் சாப்பாட்டை பற்றி கதைக்க வழிகிட்டவர் எல்லாம் எல்லாம் ஆளும் கூட இந்த இதான் ஆளு எல்லாம் இதை செய் வானம் பூமி இது எல்லாம் ஆடணும் எல்லாம் இதண்டி போட்டு கடைசியா இல்ல அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு சாப்பாடுக்கு நான் என்னத்தை தாரணும்டா முதல் வேலை அதுக்கு பிறகு சாப்பாடு சரி முதல் தின் பிறகு வேலை இல்லை முதல் வேலை பிறகு சாப்பாடு அதனால நாமளும் வேலைகளுக்கு நாம போயிட்டு வந்து நாம அன்றைக்கு முக்கியமான அந்த அந்த மத்தியான சாப்பாடு நாம முக்கியமான பெரிய சாப்பாடு நமக்கு அதை சாப்பிட நாம அதை அந்த விஷயத்தை கேட்கணும் என்ன இன்றைக்கு நடக்குது என்ன மாதிரி இந்த வேலை போகணும் அது இன்றைக்கு என்ன ஸ்கூல்ல நடக்குது இன்றைக்கு டெஸ்ட்கள் என்ன ஏதாவது சொல்லி இருக்குதோ என்ன விஷயங்கள் ஆபீஸ்ல இருந்து வந்தா என்ன இன்றைக்கு எப்படி இன்றைக்கு பாடுகள் எப்படி பாடுதான் அண்டைக்கு அதனதின் பாடு போதும் அதுல பாடு என்ன இன்றைக்கு பிரியோசனமா இருந்தியோ கோளாரி அங்க போய் பிரியோசனம் இல்லாமல் இருக்கிறியோ நீ இது ஒவ்வொரு மனுஷன்மார் குடும்ப தலைவர்களுடைய வேலை ஏண்டா நீ முதலாளி இல்ல அந்த வீட்டுக்கு அதுல ஜாக்கிரதையா இருக்கும் இல்லாதது அதுல இந்த மாதிரி இத அங்க வேலைக்காரர் நாம எலியேசருடைய அந்த அந்த மாதிரி நாம பின்பற்றப்பட வேணும் வேலைக்கு போறதுக்கும் வேலைக்கு போற வேலையை பற்றி கிளியரா எஜமானோட திட்டங்களை நாம இருக்கிறோம் நாம we are in the same page black and white ஒரே பக்கத்துல black and whiteல இருக்குது அப்ப எங்களுக்கு ஒரு பக்கம் தான் இன்றைக்கு என்ன வேலை இதான் வேலை இது black and white தானே எழுத்துல இருக்கு சட்டமும் தெளிவா இதுல அழிஞ்சு போய் தெளிவில்லாம ஒன்றும் எல்லாம் கிளியரா இருக்கு அப்ப இதை கிளியர் படுத்திக்கணும் வேலைக்கு செய்ய தொடங்கணும் ஐயோ நான் இப்படி நெச்ச நான் அப்படி நெச்சனா பிரச்சனை தான் நீ ஏன் அப்படி நெச்ச நீ அதுல முதல் வேலை எதென்று சரியா தெரியணும் வேலைய தொடங்குறதுக்கு கடவுள்கிட்ட மண்டாடணும் வேலை நடந்து கொண்டிருக்க மண்டாடும் வேலையில நாம அதை டெலிவர் பண்ணி கடவுளார் ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்தணும் இது எலியேசர் இதுதான் நாம எங்களுடைய எல்லா வேலையிலும் நாங்கள் எஜமான்களுக்கு பிரியம் உண்டாக நடக்கிறோம் ஜோசேப்பு அதைத்தான் செய்தார் தன் எஜமான் தான் போத்திவேற்ற மனசிக்கு தான் விட்டு கொடுத்தனண்டா இந்த எஜமான் நான் பிரியமா இல்லை ஏண்டா எந்த எஜமானுக்கு மேல இருக்கிற கடவுள் எஜமான் அவருக்கு இது பிரியம் இல்லை அதனால அவ எஜமாட்டியா இருந்தாலும் நான் யாருக்கு பொறுப்பு சொல்லணும் எஜமானுக்கு எந்த எஜமானுக்கு நான் மனசார வேலை செய்கிறேன் அதனால அவர் எனக்கு இந்த வீட்டில் விலக்கி இருக்கிற ஒரே ஒரு ஆளத்தான் உண்மை அவர் விலக்கி இருக்கிறதை நான் எடுத்துக்கொள்ள வலிக்கிறது அந்த மனுஷனுக்கு நான் பயப்படாம அந்த மனுஷனுக்கு மனசார வேலை செய்யாம ஐயோ நான் என்ன அவரை புண்படுத்துறது இந்த விஷயத்துல I cannot offend him நான் அந்த மனுஷனை புண்படுத்தலாது இந்த விஷயத்துல எந்த ஆண்டவர் எல்லா விதத்திலையும் எஜமானுக்கு பிரியம் உண்டாக நடக்கத்தான் சொல்லுற இந்த விஷயம் எந்த எஜமானு தெரிஞ்சா அவர் என்ன சந்தோஷப்படுவார துக்கப்படுவார் அந்த மனுஷன் ஆதரால கடைசி வரைக்கும் நான் இதுக்கு உடன்பட மாட்டேன் வேலைக்காரராக யோசேப்பு கத்தக்க கற்பனைகள் விஷயங்கள்ல பல தெளிவா இது என்ற எஜமானுக்கு பிரியமா இருக்குமா இல்லையா எஜமான் இதால சந்தோஷப்படுவானா இல்லையா எஜமான் இவ்வளவு திட்டமிட்டலையோ சொல்லி விளக்கினா பிறகு நான் அதுக்கான சோதனைகள் அதை இல்ல எடுத்துக்கொள்ளு சொல்லி தன்னார்வமாக கூட அந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில வரைக்கலையும் நான் அதை எடுக்கிறதா இல்லையா ஐயோ இது துக்கப்படும் அந்த மனுஷன் கேள்விப்பட்டா ஐயோ அவ்வளவு அந்த மனசு உடையும் நான் இப்படி நடக்கிறேன் இந்த வேலையில அதனால கடைசி வரைக்கும் இது செய்ய இயலாது அதான் 39:8 அவன் எஜமான்களை புண்படுத்தக்கூடாது என்று நாங்கள் கவனமாக இருப்போம்டா நிறைய மோசமான விடயங்களை நாம தவிர்த்துக் கொள்ளலாம் வேலைத்தளத்துல எஜமானுக்கு புண்படுத்தல்கள் வந்துடக்கூடாது என்று நாங்கள் கவனிச்சோம் என்று சொன்னா பல மோசங்கள் என்கிற வாழ்க்கையில நாம தவிர்த்துக் கொள்ளலாம் வேலையில்
பார்க்க வேண்டியது எஜமானுக்கு தான். எஜமான், எஜமானுக்கு கீழே இருக்கிற மற்ற அதிகாரிகள் மட்டும் இல்லை. ஏண்டா எஜமானுக்கு கீழே எஜமானி. ஆனா எஜமானி இப்ப என்ன செய்ய சொல்லுற? எஜமானுக்கு தெரிஞ்சா எஜமான் அதை ஏற்றுக்கொள்ளுவானா இல்லையான்னு கேள்வி. எஜமான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்புறம் என்னத்துக்கு எஜமானுக்கு கீழே வச்ச ஆளுக்கு நான் அதுக்கு விளங்கி போறேன். எங்களுடைய ஸ்கூல் அல்லது ஹாஸ்பிட்டல் அல்லது ஆபீஸ் அல்லது கோர்ட்ஸ் அல்லது பேங்க் அல்லது எதுவா இருக்க அந்த இடத்துல இருக்கிற எஜமான் என்று சொல்றது நாங்கள் பிரின்சிபல். பிரின்சிபல் அதான் அந்த ஸ்கூல்ல யாரு பாடசாலை தலைவர் அதிபர், அவரை நாங்க எஜமான். யாரு பேங்கினுடைய தலைவர், அந்த பேங்குக்கு பொறுப்பாயிருக்கிற நாம சொல்ற எம்டி, மேனேஜிங் டைரக்டர், அவர் தான் அங்க அந்த எஜமான். அவருக்கு தான் மிச்சம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல யாரு தலைவர்? அந்த ஹாஸ்பிட்டலினுடைய ஸ்தாபகரும் அதை இயக்கி கொண்டிருக்கிற அந்த யார் டைரக்டர்ஸ். சரி, அதுல அந்த ஆட்கள் நாம செய்யற வேலையால புண்படாம இருப்பினாமோ, நாம செய்யற வேலையால அவர்களுக்கு துக்கம் வராதோ என்றா அது மட்டும்தான் நாம பார்ப்போம். அதுக்கு கீழே இருக்கிற செக்ஷனல் ஹெட் என்ன சொல்லுறார், டீச்சர் என்ன சொல்லுறா, செக்ஷன் ஆபீஸ்கள்ல இருக்கிற அங்கங்க இருக்கிற சில சில அதிகாரிகள் என்ன சொல்லுறீங்க, அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹெட் நர்ஸ் என்ன சொல்றார், அந்த செக்ஷன் ஹெட் என்ன சொல்றார், இதெல்லாம் எங்களோட விஷயம். போத்தி வாச்ச மனசிய இல்ல நாங்க சந்தோஷப்படுத்துறாது. போத்தி வேற போத்தி வாச்ச மனசியும் எங்களுக்கு அதிகாரி தான். ஆனா அவர் சொல்ற வேலையை நாம செய்தா அது எஜமானுக்கு புண்படுத்துமா இல்லையா, அது எஜமானால ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா, அவன் சந்தோஷப்படுவானா இல்ல, இதான் கேள்வி கேட்க வேண்டியது. என்ன செய்கிறது? நமக்கு அதிகாரியா இருக்கிற ஆளுக்கு தான் நான் அவருக்கு மேல அதிகாரியா இருக்கிறான், அவன் அதை கேட்டா என்ன சொல்லுவான் கேள்வி. ஏன்னா நாங்கள் எல்லாருக்கும் மேல பரலோகத்தில் இருந்த அதிகாரியா இருக்கிறது தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். The highest master in the heaven and the earth, வானத்திலும் பூமியிலும் பெரும் எஜமான் அவர். அவருக்கு தான் நாங்கள் வேலை செய்யறோம். அவருக்கு கீழே வச்சிருக்கிற அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய தலைவர், அவருக்கு அவர் தானே கடைசியில் லாபமா பிரியோசனமா நட்டமா எல்லாம் அவருக்கு தானே. அந்த மனுஷன் என்ன வேலைக்கு எடுக்கல, அவர் வேற யாக்கில வச்சவங்களுக்கு வேலைக்கு எடுத்திருக்கிறார். ஆனா அது கிளியர் கட்டவங்களுக்கு தெரியல என்ன செய்யும், அதை செய்யறதால அவர் அதால சந்தோஷப்படுவார். அதுக்கு முரணா ஏதாவது வந்தா இல்ல நான் அதை அங்கேயும் கதைக்கத்தான் வேணும். அதை பார்ப்போம். அது இல்ல இல்ல சாரி பாஸ், இல்ல நான் இதை செய்ய இயலாது, இல்ல எஜமானி இது 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 செய்ய இயலாது, இதுக்கு நான் அப்படி என்ன மேலிடத்து பெர்மிஷன் எடுக்கணும், இதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, நான் அப்படி அப்ரூவல் நான் தர இயலாது, வேணுமெண்டா நீங்கள் அங்க கேளுங்க, நான் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்துக்கு நான் இவ்வளத்தையும் சொல்லலாம், மிச்சம் நீங்கள் அங்க போங்க, நான் உங்களை அங்க கதைக்க வேண்டாம் சொல்லல. அல்லது வேலை தெளிவாக நாங்கள் இந்த பிரின்சிபல்ஸ பயன்படுத்துறோம். ஏனென்றா எல்லாத்திலையும் எங்களுடைய எஜமானுக்கு பிரியம் உண்டாக நாங்கள் நடக்க வேணும். கத்தருக்கு மட்டும் இல்ல, கத்தர் எங்களை குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன்ல குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தில் வச்சிருக்கிற அதை இயக்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு நாங்கள் பிரியமா இருக்கோம். அதனாலதான் நாங்கள் இந்த சத்தியத்தை நாம விளங்கிக் கொள்ளும். இப்ப இதுக்கு எதிரான பாவங்கள் இந்த பாசத்துக்கு எதிரான பாவம் இல்ல, இந்த பாசம் பயம், அது பயபக்தியை உள்ளடக்கி இருக்குது. அதுல திகில் இல்ல, நடுக்கத்தையும் உள்ளடக்கி இருக்கு. இப்ப இதுக்கு எதிரான 2 பாவங்கள், ஒன்று அடிமைத்தன பயம், ஸ்லேவிஷ் ஃபியர், அடிமைத்தன பயம். 2வது
இரண்டாவது எஜமானை அலட்சியம் செய்தல் அல்லது அலட்சியம். ஒன்று அடிமைத்தன பயம், இரண்டாவது அலட்சியம். Despising the masters. Servants despising their masters. முதலாவது slavish fear in servants. வேலைக்காரிகள் இருக்கும் அடிமைத்தன பயம். இரண்டாவது வேலைக்காரிகள் தங்கள் எஜமான்களை அலட்சியம் செய்தல். இந்த ரெண்டும் பாவம். ஸ்லேவிஷ் ஃபியர் என்று நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதை நாங்கள் இந்த சபையில் படிச்ச நாங்கள் ஸ்லேவிஷ் ஃபியர், அதாவது அடிமைத்தன பயம். அடிமைத்தன பயம் என்றது பயபக்தியால வர இல்லை. அதாவது கடவுள் எனக்கு மேலே அந்த அதிகாரியை வச்சிருக்கிற, அதனால கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நான் நடக்கணும், கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை இடத்தை நான் மனசார நேர்மையோட ஏற்றுக்கொள்றேன். அதனால இந்த சிந்தனையிலையும் பேச்சிலையும் நடவடிக்கைகளையும் நான் கர்த்தருக்கு கணக்கிடுவோம், கவனமா நான் அவரோட இடப்படும். அவருக்கு பிரியமான அவர் சொல்ற வேலைகள்ல கர்த்தருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய சகலத்தை நாங்கள் செய்வோம். அந்த கர்த்தருக்கு பிரியமான என்றபடிதான் வேலையில சேர்ந்தனா. அதனால அதுக்குள்ள போய் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுன்றது திருப்பி பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனா நாம ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு போறோம். இன்றைக்கும் நாம அவிசுவாசிகளோட வேலை செய்யறபடியால சில வேளையில அங்கங்க கர்த்தருக்கு எதிரான சில வேலைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு சோதனை கொண்டு வரப்படலாம். மற்றபடி நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கல, அதுல கர்த்தருக்கு பிரியமாக அந்த வேலை இருக்குமென்ற தான் சைன் பண்றோம். ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு வேலை இருக்குது என்று சொன்ன ஆபிரகாமும் எலியேசரும் கதைச்ச மாதிரி நாங்களும் அவரும் கதைக்கிறோம். இல்லையா இப்படி இந்த வேலை சரி வராது, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் லீவு வரும், அது கடவுளுடைய நாள். என்னப்பா நீங்கள் இப்படி சொல்றீர்கள், ஞாயிற்றுக்கிழமையும் எங்களோட பிசினஸ் ஓடணும் என்று நாங்கள் உயிர் ஆபத்து, உயிர் காத்தல் என்ற விஷயங்கள் என்று வரைகளை நாங்கள் கட்டாயம் அதை செய்யறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையில செய்யலாம் என்று பைபிள் சொல்லுது. அப்ப அதை அப்படி என்று வரைகளை நான் ஒரு ஃபயர் ட்ரக் அல்லது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸ் வேலை அல்லது நாம சொல்லுவோம் ஒரு சண்டை, நாட்டு சண்டை நடந்து கொண்டிருக்கு, அந்த சண்டையில இப்ப நான் ராணுவத்தில் வேலை செய்கிறேன். இப்படி வரைகளை அது உயிர் காப்புகளோட சம்பந்தப்படுற வேலை. இது தெரிஞ்சுதான் நான் அந்த வேலைக்கு வந்தேன். ஆகையில அது ஞாயிற்றுக்கிழமைனாலும் நான் வேலைக்கு வர்றேன், போவோம். அதுல எங்களுக்கு இந்த பெரிய பைபிள் அதை போக சொல்லி சொல்லுது. ஆனா இது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வேலை, இது ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை, உயிர் காப்பு வேலை இல்ல. இது ஸ்கூல் வேலை, இது கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை உயிர் காக்கிறதோட சம்பந்தப்பட்ட வேலை இல்ல. இது பேங்க் வேலை, இது உயிர் காப்போட சம்பந்தப்பட்ட வேலை இல்ல. அதனால நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டோம். ஓமண்டா வேலைக்கு நான் ஒத்துக்கொள்றேன், அப்படி இல்லைன்னா ஓகே தேங்க்யூ பாய். அதுல வேலைக்கு நாங்கள் எஜமானோட வேலைக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், அது கிளியரா இருக்கிறோம். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எங்களுடைய அதுல சமாளிச்சு போவோம், பிறகு பார்த்து கொள்ளுவோம். இல்ல அதெல்லாம் எலியேசர் செய்யவே இல்லை. சரி உங்களோட மகனுக்கு பஞ்சாபி மனுஷி எடுக்கணும் சொல்றேன், நான் அதுக்கு வாரேன். இப்படி போய்களை பிரச்சனை அந்த இடத்துல கிடைக்கலன்னு என்ன செய்யறது? எந்த இடத்துல நான் எடுக்கணும்? அங்க போய் சரி எல்லாம் கண்டது, ஆனா அந்த பிள்ளை வரமாட்டேன்னு சொன்ன நான் என்ன செய்யறேன்? எல்லாம் கிளியரா டிஸ்கஸ் பண்ணி ஓமண்டு இல்ல அதுல இருந்து நீ விலகி இருக்கிற பிரச்சனை இல்ல, சரி இதுல இருந்து ஓகே இதை நான் விட்டு விடுறேன். சரி அப்படின்னா நீ இதுக்கு இந்த ஒப்பந்தம் உனக்கு அது கட்டுப்பாட்டு தாது, நீ போ, எல்லாம் கிளியரா ஓகேவோ. திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் உங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது. சனிக்கிழமை நாங்கள் அரை நாள் தான் வைப்போம், மற்ற நாள் ஃபுல் டே இருக்கும். ரெண்டாபடியா பள்ளிக்கூடத்துல நாங்கள் சேர்ந்த நாங்கள் பிறகு பள்ளிக்கூடம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வர சொல்லி கேட்கிறது. நான் உங்களோட அக்ரி பண்ணினான். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் முழு நாள் இல்ல, அதாவது 2 மணி வரைக்கும். பிறகு சனிக்கிழமை அரை நாள். அப்படி என்ன பண்ணிதான் செஞ்சோன்ஸ்ல சேர்த்த நாள். பிறகு சண்டே வர சொல்லி என்ன கேட்கிறீங்க? சண்டேக்கு நான் அக்ரி பண்ணல உங்களோட வர்றதுக்கு, அல்ல என்னத்தான் ஒத்துக்கொண்டோமோ அதோட இருப்போம். அது அது இந்த கடவுள் தானே, கடவுள் தானே இல்ல என்ன செய்யறது? இது ஒரு இது நாக்கில செத்து போறாங்களே, உயிர் காக்குற வேலையோ இல்ல இல்ல போஸ்ட்போன் பண்ண போறாரு. நான் வரணும் போஸ்ட்போன் பண்ண, அப்படி இல்லையா இல்ல நீ செய்து போயாக்கல.
ஐயோ இதால பிறகு என்ன இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்ல. அந்தால வச்சது கெட்ட இல்ல. இன்றைக்கு ராத்திரி அந்தால சாகடிக்கிறதும் அவரால் முடியும். நமக்கு எதிராக எழும்பேனா அவ்வளவு பொருள் ஆசை என்றா மொக்கா. இன்றைக்கு ராத்திரியில உண்ட ஆத்மா எடுக்கப்பட்ட எங்கடா நீ கொண்டு போறாங்க முளைச்சு ஏன் சாகடிக்க தெரியாது எங்களுடைய ஆண்டவர் இரவோட இரவா. அதனால நாங்கள் இயலுமானவரை 6 நாள் நாங்கள் வேலை செய்யறோம். கெத்தர் அயல எங்களோட வீட்டு வேலையோட இந்த வேலைக்கு நாங்கள் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை. சரி அக்ரி பண்ணியாச்சு. ஆனா அந்த வேலை முடியல. சனிக்கிழமை நான் வந்து வேலை செய்யறேன். அது நாங்க மேல் மிச்சமா நாங்க போய் செய்யறோம். எங்களுக்கு ஓவர் டைம் வேண்டாம் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்குரிய சம்பளம் ஒன்று வேலை கூலிக்கு பார்த்தோம் பிரச்சனை இல்லை. ஆனா ஓவர் டைம் எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கடவுளுங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு சில போயாடே உங்களுக்கு லீவு என்று சொல்லி ஐயா எங்களுக்கு 6 நாள் வேலை. நாங்களுக்கு இல்ல போயாடையெல்லாம் கதை இல்லை. நாங்கள் வேலைக்கு செய்யணும்னா வந்து வேலை செய்யறோம் பிரச்சனை இல்லை. ஆனா எங்களை மேல் மிச்சமா ஞாயிற்றுக்கிழமை சொல்லி ஒன்றும் கதைச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு குடும்பம் இருக்கு. குடும்பத்திலையும் வேலை இருக்கு. குடும்ப வேலைகளோட செய்தால் இந்த வேலை ஏதோ வாழ்க்கையை தான் வேலையை நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள். மனுஷன் புள்ள மனுஷி எல்லாம் அங்க வீட்டுல நிறைய வேலைகள் இருக்குது. அதனால வேலை என்று சொல்றது ஆபீஸுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் செய்யறது மட்டும் இல்ல. வீட்டாற்ற கடமைகள்லாம் அதுக்கெல்லாம் இந்த ஆபீஸ் வருது. வீட்டாற்ற கடமைக்குள்ள தான் இந்த கோர்ட்ஸ் வருது. வீட்டாற்ற கடமைக்குள்ள தான் இந்த ஸ்கூல் வருகிறது. வீட்டாற்ற கடமைக்குள்ள தான் இதுகள் எல்லாம். அதுக்காக வீடு இல்ல, வீட்டுக்காகத்தான் அதுகள் எல்லாம். அந்த பிப்ளிக்கல் பிரின்சிபல் 5ஆம் கட்டளை நீயானாலும் உண்ட குமாரனானாலும் உண்ட குமாரத்தி சாரி 4ஆம் கட்டளை நீயானாலும் உன் குமாரனாலும் உன் குமாரத்தியோ வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் நீயானாலும் அங்க யார் அவர் அப்பா. அந்த அப்பா பிள்ளைகள் மனுஷி அந்த அப்பாவுக்கு எஜமான் ஆகியவற்றை வேலைக்காரன் வேலைக்காரன். வேலை என்பது அது 5ஆம் கட்டளைக்குரியது. வீட்டு ஆற்றவே கட்டளை வீட்டுக்குத்தான் வேலைகள். வீட்டு விஷயங்கள் உடையுதுன்னா அந்த வேலை பிரச்சனைக்குரியது. வீடு கட்டப்படாம போகுதுன்னா அந்த வேலை பிரச்சனைக்குரியது. வீட்டை நிர்வகிக்கிறதுக்கு எஜமானால வீட்டு தலைவனால முடியல, அவர் சரியா பிஸியா இருக்கிறார் வீட்டை விட்டு வெளியிலேண்டா அது பிரச்சனைக்குரிய வேலை. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கணக்கு படிச்சுக்கோம். அதுல இப்ப இந்த பாயிண்ட் அந்த ஸ்லேவிஷ் ஃபியர் அதாவது அடிமைத்தன பயம் எப்படி வருதுன்றா நாமளும் இதை செய்யாட்டி பழி வாங்குவாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வச்சு பழி தீர்ப்பாங்க. அந்த பழி தீர்ப்பாங்க என்ற வார்த்தைக்கு பேர் அடிமைத்தன பயம். அடிமைத்தன பயம் ஏதோ ஒரு இடத்துல வச்சு நமக்கு வைப்பாங்களா ஒரு ஆப்பு பேரன் இதை பிறகு வச்சு எங்கேயாவது எங்களுக்கு இதுல செய்வாங்க. இந்த பயத்துக்கு பேர் அடிமைத்தன பயம். அடிமைத்தன பயம் என்றது எஜமான் கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற சக்தியை பயன்படுத்தி எங்களை பழி வாங்கலாம் என்று எண்ணுற பயம். அந்த பயம் அடிமைத்தன பயம். நாங்கள் யாருக்கு அடிமைகள்? கெத்தருக்கு அடிமை. எங்களுக்கு மேல அந்த எஜமான வச்சதாரு கெத்தர். எந்த வழிகள் சுவிசேஷத்தை அலங்கரிக்கத்தக்கதா என்ற வேலை இருக்குமெண்டா நான் ஏன் மனுஷனுக்கு பயப்படுவோம்? அவன் எப்பயோ வச்சு ஏதோ இடத்துல என்ன பழிதீப்பான் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அடிமை இல்லை. நான் அந்த மனுஷனுக்கு அடிமையா மாறி இருக்கிறேன். எந்த ஆண்டவர் இவர் எனக்கு மேல வச்சது நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதால இவர் எனக்கு மேல ஒரு மாக்கொண்டு ஓடுவார் என்றால் அவர் மாறும் பார்த்துக் கொள்ளடும். இவருக்கே நான் பயப்படுறது. நேபுகாத்நேச்சாரே உமக்கு தெரிஞ்சிருக்க வேணும். நீர் நிறுத்தின பொற்சிலைய பணிகிறதுக்கு வேற யாரையும் பார்த்துக்கொள். நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை. அங்க அடிமைத்தன பயமே இல்லை. ஆனா போனது அடிமைகளாக்க. ஆனா அடிமைத்தன பயமே இல்லை. வேலைக்காரன் அவங்களங்க. ஆனா எஜமானுக்கு அடிமைத்தன பயம் ஏற்படையில வச்சிச்சு சூளையில போட்டான். அவனுக்கு உக்கிரம் கூடிச்சுதான்.
யோ உண்ட உக்கிரமும் உண்ட கோவம் அவர் ஆட்டுக்குட்டியில கோவத்துக்கு முன்னால நிக்கணும் அப்பா ஐயோ நான் அவற்ற கோவத்துக்கு தான் நான் பயப்படுறேன். அதனால நாம கவனமா இந்த விஷயத்துல இல்ல நமக்கு வச்சு ஏதோ செய்வாங்க இத நோட் பண்ணி வச்சு இதுக்காகத்தான் என்ன போட்டு இப்படி இன்னும் செய்யறாங்க போல கிடக்கு. இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் அடிமைத்தன பயம். அடிமைத்தன பயம். அவன் கடினமான எஜமான். ஐயோ அவங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவங்க சேர்க்காத இடத்துல இதன்றவங்க என்று சொல்லி அவங்க அந்த சத்தியான பச்சை தண்ணீர பலாருன்னு சொல்றையால் நாமல் எவ்வளவு செய்து கொடுத்தாலும் அது அவர் சரியோ என்ன செய்யறதோ ஏதோ செய்து போ. இந்த பயம் அது அடிமைத்தன பயம். அடிமைத்தன பயம். தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவிய தராம பலம் உள்ள ஆவிய தந்திருக்கிறார். அதுல அடிமத்தன பயம் ஒரு நாளும் இது அது பாவம். அது பாவம். அப்படி சிந்திக்கிறதே பாவம். பாஸ் ஏதாவது வச்சு பழி வாங்குவான் என்றது சிந்தனையே பாவம். ஏன் முதலாம் கட்டளைக்கு எதிரான பாவம் அது. கர்த்தரையும் அவற்ற வல்லமையையும் பொஸ்ஸ அவருக்கு மேல உயர்த்தினது. கர்த்தர் என்றதும் அவர் சர்வ வல்லமை உடையவரிடம் நான் அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறதை மறந்து போய் ஏதோ பாஸ் எனக்கு பழி வாங்குவார் என்று ஐயோ ஐயோ என்று யோசிக்கிறது. பழி வாங்குறது பதில் செய்கிறது கர்த்தர். அதனால பழி உன்னை வாங்கணும் என்று அவர் வைக்கிறாருண்டா அப்ப கர்த்தர் வச்சிருக்கார். விஷயம் முடிஞ்சு. ஏண்டா உண்ட வழி கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருந்திருக்கு. விளங்கு அதை விட்டு போட்டு அவன்ல பழி ஓடாது. ஏண்டா நல்ல மங்களையும் வச்சு கர்த்தர் பழி வாங்க முடியும். நல்ல எஜமான்களையும் வச்சு கர்த்தர் நம்மளை பழி வாங்க முடியும். ஏன்னா நம்மட வழிகள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்குதுண்டா. ஆனா அதுக்குனுடைய மறுதல முரட்ட எஜமான்களை இருந்தாலும் நம்மளை பழி வாங்காம கர்த்தரால் ஆக்க முடியும். அதனால கர்த்தர் தான் எல்லாருக்கு மேலேயும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவற்றை சர்வ ஏகாதிபத்தியத்தை அவிசுவாசப்பட்டது முதலாம் கற்பனைக்கு எதிரானவா? அவிசுவாசம் முதலாம் கற்பனைக்கு எதிரானவா? நான் கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தரை எதுல நம்பினி? உங்க பொஸ்த விட பெரிய ஆளு நம்பி இருக்கிறியோ? அதனால மத்த 25, 24, 25 அந்த ஸ்லேவிஷ் ஃபியருக்கான உதாரணம் அடிமைத்தன பயத்துக்கான. அதாவது பாஸுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த பவரை அவர் என்ன பழி வாங்கிறது பயன்படுத்துவார் என்று நினைக்கிறார். எங்க வாழ்க்கையில் கனவே அப்படி நாமல் சிலவர்கள் யோசிக்கிறாங்க. ஆனா கடைசியில அவளால் ஒன்றுமே செய்யறாம போற நாம திருப்பி கொடுத்த புத்தியான செயல்படுறத சில பேர் வாழ்க்கையில நம்ம தெரியும் அவர்களால ஒன்றுமே செய்யலாம போச்சு. அவர்கள் என்ன சார் எப்படியாவது கொண்டு வந்து ஏதாவது செய்யும். ஆனா அவர்களால ஒன்றுமே செய்யலாம போச்சு. ஏன்னா எங்களோட இருக்கிற பெரியவர் நாங்கள் எங்களோட வழி கத்தர் பிரியமா இருந்தா சரி. இங்க ஒரு தரம் ஒன்றும் எங்களோட வெட்டி புழுங்கல. கத்தர் ஓம் என்று சொல்லி அவனுக்கு அதிகாரம் கொடுக்காட்டி அவன் எங்களுக்கு மேல பழி வாங்கல. அதுல கற்றதையும் அவற்ற சத்துவத்தின் வல்லமையை நாம சரியா விளங்கி கொண்டா இந்த பேச்சு இப்படிப்பட்ட யோசனை நமக்கு அப்படியா ஐயோ அவன் வச்சு செய்யப்பாங்க பாருங்க. சந்தர்ப்பம் வருகிறது பார்த்து கொண்டிருப்பாங்க. சந்தர்ப்பத்தை கொடுக்கறது அவர் சந்தர்ப்பமே கொடுக்காம அவன் வாழ்க்கையை முடிச்சாரன்னா இங்க சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஏன் அவருக்கு வாழ்க்கையை முடிக்காம வேற விதத்துல அந்த இடத்துல தூக்கினா என்ன சந்தர்ப்பம். அதனால கர்த்தர்ல அவிசுவாசப்பட்டுட கூடாது. இந்த மாதிரி பயத்தை நாம கொண்டு வந்தோம். பலமும் அன்பும் தெளிஞ்ச புத்தியுமா இருந்து நாங்க எங்களுடைய பொஸ்மேரோட டீல் பண்ண வேணும். அந்த டீலிங் எஸ்ரா நெகேமியா மாதிரி மனசுல செவத்தோட அது இருக்குது அந்த வேலை தளங்கள்லையும். ஏண்டா கடவுளே இவங்க ஒரு மேரி சொன்னவங்க நான் இப்படி என்னன்னு இப்ப சொன்னா கட்டாயம் கோவப்பட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க. ஆண்டவரே அந்த ஆவி உம்மோட கையில இருக்கு நீர் பார்த்துக்கொள்ள. ராஜாக்களுடைய இதயம் எல்லாம் உம்மோட கையில இருக்கு நீ தான் திருப்பு ஏற்ற மாதிரி இது உம்மோட கட்டளை முரணா இருக்குது. ஆண்டவரே நான் தெளிவா கவனமா வாயத்துறது சரியாக சொல்லி மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை மாற்றும் சரியா நான் சொல்லி எனக்கு தெளிஞ்ச உத்தியத்தாரும் ரெண்டெல்லாம் செவத்தோட எலியேசர் மாதிரி போக வேண்டிய கதைக்க
நாமல் அடிரா முடிகிறா பாஸ்டர் சொன்னவர் நேபுகாத்நேச்சார் என்ன மாதிரி நேபுகாத்நேச்சார் சரி அது இனி வாழ்வா சாவான்ற ஒரு முடிவு இல்லாட்டி கொல்லுவன் கொல்றதுக்கு அதிகாரம் இருக்கிற யாக்களோட கதை என்ன பேங்க்ல இருக்கிற மேனேஜர் நான் கொல்லையா போறாரு அல்ல பிரின்சிபல் என்ன கொல்லையா போறாரு அல்லது மாநகர சபையில என்ன கொல்லையா போறேன் நம்ம அதுல அவங்களுக்கு நேபுகாத்நேச்சார் என்ற கதை வேண்டாம் நமக்கு. நான் அந்த லெவலுக்கு சொன்னது காரணம் என்னண்டா அந்த லெவல்ல இருந்து கதைச்சும் அவ கொல்ல பார்த்தீனம் ஆனா உசிரோடான் வெளியில வந்தது கொண்டாங்க ஆனா கொல்ல முடியல தூக்கி 7 மடங்கு அக்கினி சூழல போட்டாங்க அவர் இந்த தூதன் அனுப்பி நின்று காத்த அயல நம்மள இங்க ஒரு தரம் கொல்ல இயலாது. இது இப்படி கதை நாம அன்றகுமார திசாநாயகாவுக்கு முன்னாடி கதைக்க வேண்டியது இல்ல அப்படி அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு நம்மளை கொல்லுறதா இல்லையான்னு மரண தண்டனை விதிக்கிறார். அப்படியானாக்களுக்கு நேபுகாத்நேச்சார் என்று இப்ப அது இதெல்லாம் அவள் இப்படி தவறுகளுக்கு இதெல்லாம் கதைக்க தேவையில்லை. நாம வேலை செய்கிற இடங்கள் பிரின்சிபல் மேனேஜர்ஸ் சார் இப்படித்தான் சார் இதுதான் கவனமா சொன்ன சோ மற்ற பக்கம் அலட்சியம் அலட்சியம் மல்கியா உண்டு ஆர் மல்கியா உண்டார் நான் உங்களுடைய எஜமானண்டா எனக்கு பயப்பட வேண்டிய பயம் எங்கேடாப்பா அடனே எதிர்பார்த்தார் எஜமானண்டா அதுக்கு ஒரு பயம் இருக்கணும். இது பயமே இல்ல சில பேருக்கு கிடைக்கிற யார் கூப்பிட்டு சொல்லுவார் திருப்பி நான் இப்படி சொல்லுவேன் பார்ப்போமே என்ன அந்த அப்படி ஒரு யோசனையில வெளிக்கிடுறது டிஸ்பாய்ஸ் அதாவது அதை அலட்சியப்படுத்துறது. பஸ் கூப்பிடுறாரு உங்களை சதமராம இருக்கிறது ஆபீஸ்ல என்ன பஸ் கூப்பிடுறாங்க போ என்னடாப்பா அலட்சியம் இல்ல இந்த வேலையை செய்துட்டு செய்யணுமே ஓம் சார் அந்த வேலையை முடிக்கல வேலையை முடிஞ்சுதான் என்று சொல்லி கூட அப்டேட் பண்றேன் போய் அலட்சியம் என்ன வேணுமெண்டா அவர் கேட்கட்டும் எஜமானண்டா அவங்க தந்தத அன்றைக்கு அவங்களும் பிரியோசனம் அந்த வேலையை செய்திருக்கோம் சார் இன்றைக்கு இவ்வளவு வேலை முடிஞ்சது சார் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு என்ன செய்வோம் போய் கதைச்சா தானே அவங்களுக்கு சார் இதை செய்து கொண்டு இருக்கிறேன் இப்ப இதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் வருகிறது நான் எதை செய்யட்டும் ரெண்டாத்தானே அவங்க முடிவு அவங்க புறாவை நாம போய் சார் அது வந்தபடியே நான் அதை செய்யறா பைத்தியம் எது முக்கியமான எனக்கு நான் சொன்ன எப்படி செய்திருக்கணும் ஏன் நாம இதான் தெளிஞ்ச புத்தி இல்லாம வேலை செய்யறது. நம்மளுடைய பாஸ் சொல்லி இருக்காருண்டா அதற்கு இடையில வேற அவருக்கு கீழே இருக்கிற சின்ன குட்டி பாஸ் மேல ஏதாவது கதைக்கிறோம்டா போய் நம்ம பஸ்ல சொல்லணும் சார் இப்படி வருது இப்ப இதுலயும் முக்கியமாகியும் இருக்குத்தான் என்ன இதை செய்து போட்டு செய்வோம் சார் இதை செய்வா நீங்கள் என்ன சொல்றீங்க அதான் என்ன முடிவு என்ன சரி இல்ல பஸ் சொன்னவர் இதை செய்ய சொல்லினா ஒரு பிரச்சனை இல்ல எல்லாருக்கும் பிரியமா தான் நடக்கும் அவனுக்கு நம்ம எஜமானுக்கு பிரியமா நடந்து கொண்டிருக்கிறோம். செக்ஷனல் கேட் என்ன யோசிக்கிறன்றது எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆக செக்ஷனல் கேட்டுக்கு தெரியாம செய்ய சொல்லி நாங்க சொல்லி நாம சில விஷயங்கள் இந்த அந்த ஹயராக்கி லெவல் அதிகாரங்கள்ல இருக்கிற நடைமுறையில் சில வேளையில நம்மளாக்களுக்கு முடங்குறது இல்ல பிள்ளை லீவு எடுக்குது அல்ல கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா நாம கிளாஸுக்கு யாரு பொறுப்பால கிளாஸ் டீச்சர் அப்ப கிளாஸ் டீச்சருக்கு தான் நாம அட்ரஸ் பண்ணுவோம் இல்ல சொல்லுவோம் இல்ல இது என்னோட வேணாம் இது நீங்க செக்ஷனல் கேட்டோட கதைக்கணும்னா சரி அப்ப செக்ஷனல் கேட்டுக்கு அடுத்த கடிதம் செக்ஷனல் கேட்டு சில வேளையில் ஐயோ இது எங்களுக்கு முடியாது நீங்க பிரின்சிபலோட கேட்கணும்னா சரி பிரின்சிபலோட கேட்கணும். நாம கிறிஸ்தவர்களா தெளிஞ்ச புத்தியோட எங்களுடைய வச்சிருக்கிற அதிகாரங்களோட இடப்படுவோம். எடுத்த கல்வி நேரடியா பிரின்சிபல்கிட்ட போயிட்டோம்டா அடுத்த முறை நாம கிளாஸ் டீச்சரோடைய அல்லது செக்ஷனலோடைய முகம் கொடுக்கல நமக்கு பலமும் அன்பும் தெளிஞ்ச புத்தியும் தேவை. அதுல நாங்கள் நினைச்சோம் நீங்கள் இது டீல் பண்ணி முடிக்கலாம் அப்படி இல்லைன்னா சரி அப்ப நான் அங்க சொல்றேன் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிகாரத்தை மீறி நாங்கள் அவளுக்கு மேல இருக்க அறியது நேரடியா போகலையே நாங்கள் இவர்களை அப்படி மீறி போச்ச மாட்டோம். மீறி என்றதோட அர்த்தம் என்ன அலட்சியப்படுத்திடும் இவன் ஆட்களை நான் கதைக்க வேண்டிய இடத்துல கதைப்பேன் அப்ப இவ ஆக்கள் இல்லை என்ற மாதிரி நம்மளை ஆக்கிட்டோம். அப்ப அது மனசுல இதுக்கு மக்களுக்கு அதுல ஏற்கனவே அவிசுவாசிகள் அப்ப நாமெல்லாம் பயம் இல்லாம நடந்துட்டோம் பயம் இல்லாம நாம நடக்க பார்த்துட்டோம்.
அதுல சரியான கவனமா இந்த விஷயத்துல இருக்கணும். நாங்கள் ஆகார் தன் நாச்சியார அற்பமா எண்ணினார். அலட்சியமா என்ற அற்பமா எண்ணுறது, அதான் அந்த சொல்லு. அற்பமா என்னன்னா அதுக்குரிய தண்டனை என்ன? அதுக்கு பிறகு இறுக்கம்தான். அதுக்கு பிறகு வேலை இறுக்கமாகும். Hagar dealt hardly with all works. எல்லா வேலையிலும் இறுக்கமா தான் நிப்பாங்களா அதுக்கு பிறகு. ஏன்னா நீ இந்த பஸ்ஸ அற்பமா எண்ணிட்டியல்லோ, அது அவங்கள பாதிக்குது, தாக்கும் கட்டாயம். அவங்கள அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்த அந்த சக்தியை நீ அற்பமா எண்ணிட்ட, அலட்சியப்படுத்துகிற. அதுக்கு பிறகு 7 மணி நேரம் வேலை செய்துவார். அதுக்கு பிறகு இருக்குவாங்க. இருக்க நமக்கு நான் இதை செய்தாலும் இப்படி இப்ப செய்கிறேன். அப்ப நீ அதை தெளிஞ்ச புத்தியோட முதலே அவனோட கவனமான டீல் பண்ணி இருக்கணும். ஏன் அலட்சியப்படுத்துங்க அவன் அதிகாரத்தை? அது நம்மட பாவம். நமக்கு மேல இருக்கிற உடனடியான அதிகாரிகளை நாம அற்பமா எண்ணலாது, நம்மட கிளாஸ் டீச்சரை அற்பமா எண்ணலாது, நம்மளுடைய செக்ஷனல் ஹெட் அற்பமா எண்ணலாது, வைஸ் பிரின்சிபல் அற்பமா எண்ணலாது, பிரின்சிபல் அற்பமா. நம்ம பிரின்சிபல் ஆஃப்கோர்ஸ் அற்பமா எண்ண எண்ண மாட்டோம். நம்ம அப்ப சில வழியில நாங்கள் லெட்டர் கொண்டு போய் நேரடியா பிரின்சிபலுக்கும் கொண்டு போறது இல்ல. அந்த செக்ஷனல் பிரின்சிபல் தான் போகணும் என்று சொன்னாலும் நாங்கள் பிரின்சிபலுக்கு அடுத்ததாக இருக்கிறார்கள் தான் கொண்டு வரோம். வேண்டாம், பிரின்சிபல்கிட்ட எல்லாரும் போக வலிக்கிறா, பிரயோகத்துக்கு வைஸ் பிரின்சிபல் அங்க இருக்கிறேன். அதுல வைஸ் பிரின்சிபல் என்னதுக்கு இந்த செக்ஷனுக்கு அவர் பொறுப்பு, இந்த செக்ஷனுக்கு வேறு பொறுப்பு, ஏன் அவங்க அந்த நிர்வாக பொறுப்பை பிரிச்சு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நாம இல்ல செக்ஷன் சொன்ன பிரின்சிபல் அதெல்லாம் பிரின்சிபல் கடிதம் கொடுத்தாங்க. பிறகு நாம பைத்தியத்தனமா நாம கதைக்கிறோம். நாம தெளிஞ்ச புத்திகள் இருக்கிற யாக்கள். அதனால எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப். அப்ப போய்க்குள்ள நாம வைஸ் பிரின்சிபல் என்று போட்டுடுவோம். அப்ப ஐயோ இது பிரின்சிபலோட கதைக்கணும். ஓகே சரி சார், பிரச்சனை. நான் நீங்கள் தானே அதுக்கு முன்னுக்கு இருக்கிறீர்கள், அப்ப அதான் வந்தேன். சரி அப்படின்னா அப்ப அடுத்த முறை நாம அவளுக்கு தெளிவா தெரியும் நாங்கள் அவளை மீறி அவளுக்கு மேல இருக்கிற அதிகாரத்தை போகலே என்று. ஆனா நாங்கள் நேரடியா மேல போனோம்டா அதனுடைய அர்த்தம் நாங்கள் அதிகாரத்தை அற்பமா எண்ணிட்டோம், அலட்சியப்படுத்திட்டோம். அது பாவம். இட்ஸ் a sin. நாச்சி ஐயா எந்த எஜமான் பெரியாள் இவ யாரு இப்ப கதைக்கிறாரு? யாரு? எஜமாட்டி. ஆகார் அப்படித்தான் நினைச்சா. ஆபிரகாமோட நான் புள்ள வைத்திருக்கிறேன், நான் இப்ப பெரியாள், என்ன இவ யாரு இப்ப எனக்கு? ஆனா ஆபிரகாமே என்ன சொன்னா, அவள் உண்ட கையில இருக்கிறாள், உனக்கு இருப்போமா அப்படி பார்த்துக்கோ. நான் இதை பல தடவை சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் இருக்க போறியா? நமக்கு மேல இருக்கிற ஆள நாம அற்பமா எண்ணி மூவ் பண்ணிட்டோமோ, ஒரு நாளும் மேலிடத்தில் இருக்கிறார்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினைச்சிட கூடாது. ஏண்டா மேலிடத்துல இருக்கிறவன் தான் நமக்கு மேல யார வச்சவன். அல்ல அவனும் இவனும் ஒரு நாளும் பகைத்துக் கொள்ள விரும்ப மாட்டாங்க. நமக்கு எதிராக தான் விஷயங்கள் திரும்பும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஆகார ஆபிரகாமோட மடியில கொடுத்தது சாரா. நீ அவளை அற்பமா என்ன வலிக்கிறேனுமோ, பெரிய நாச்சியார் அற்பமான அவள் ஓஹோ வேலைக்காரியோட பார்வையும் சேரலும் வித்தியாசமா தானே இருக்குது. கொஞ்சம் இருக்கிறான் வேலையன்னு இருக்கிறான். ஆபிரகாமுக்கு ஒன்றும் கதைக்கு இருக்கணும்னா இவாக்கி பெரிய பிரச்சனையா போச்சு. அவ ஆபிரகாமிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. ஆபிரகாமுக்கு தெரியும் இது யாரால தனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சரி வருது. அதனால கூப்பிட்டு என்னப்பா பிடிக்கலாம் என்ன என்ன இல்ல அவ நான் எஜமானி எந்த கனவுங்க எனக்கு இந்த வீட்டுல. அதனால அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ண சொல்லுவா. சரி அப்ப சரி நீயே பார்த்துக்கொள்ளப்பா, நீயே பார்த்துக்கோள் முடிச்சு போச்சு. வீட்டை விட்டு ஓட வேண்டியா போச்சு. அப்ப என்ன நடந்தது? எஜமானத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி எஜமானியை பற்றி அதுக்கப்புறம் ஒன்று நடக்கலன்னா நாம என்ன செய்ய வேண்டி வரும்? வெளியே ரிசைன் பண்ண வேண்டியதான் வரும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா கடவுளுக்கு பிரியமா அலட்சியப்படுத்தாம சின்ன அதிகாரங்களோ பெரிய அதிகாரங்களோ நமக்கு மேல அதிகாரம் வேண்டா
அலட்சியப்படுத்தாம நாம இருந்தோம். அப்படியே நம்முடைய அம்மாட்ட கேட்டு அம்மா விஷயங்கள் சில இல்லைன்னா நைசா வந்து அப்பா இந்த இதுகள் துறக்கலாமோ என்ன மாதிரி இப்ப என்னத்துக்கு அது துறக்கிறது இவங்களோட கள்ள விளையாட்டுகள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் அம்மா இதை பத்தி ஏதாவது சொன்னவை ஒன்றுதான் முதல் கேட்கறது. ஏன்னா நாம வளரேக்கல ஒரு ஆள் இருந்தபடியால் நமக்கு அந்த பிரச்சனை குழப்பம் ஒன்றும் இல்லை. இது பெரும் விரியம் பாம்புகள் இஞ்ச அதனால விஷமண்டா பக்கா விஷம் யாருக்கு எப்படி போடணும் அதனால வந்து அப்பாட்ட கேட்க மாதிரி அங்க இருந்து அப்பா அவங்க இதுக்கு தான் கேட்கறாங்களா கவரா வட கொண்டு வர கேன முதல் இஞ்சால அங்க இல்லையா அப்புறம் என்னது இஞ்ச வந்த நீ என்னட்ட அப்பமா என்றியோ உங்க அதிகாரத்தை எனக்கு கீழே தான் அவள் ஆனா அதுக்காக உனக்கு மேல என்னது நீ அப்படி எங்களோட வந்து கதைப்ப இனி கதை சொக்க வடிக்கும் இப்படி எல்லாம் வந்து அம்மா இல்லடா இல்ல அதை சொல்லணும். அம்மா இல்லையன்றவ என்னப்பா செய்வோம் கேள் அவ விட்டு போட்டு எல்லாம் மறைச்சு வச்சு போட்டு இங்க வந்து சுத்தினீங்களா எல்லாம் அதுல நாமளும் இதை அலட்சியப்படுத்த விடையலாது. அதிகாரங்களை அலட்சியப்படுத்துற விட்டா அது பாவம். அலட்சியப்படுத்த இயலாது அதிகாரத்தை. அது தங்களுக்கு மேல் அவளுக்கு தெரியும். வீட்டுல நீங்களே வீட்டு தலைவர் அப்படி ஆகியுமன் யோ நான் வீட்டு தலைவர் உன்னை பெற்றது அவளும் இல்லோ அவளும் என்னோட சேர்ந்து நிர்வாகம் நடத்துறையாள். அம்மாக்கு நான் அதிகாரம் தான் ஆனா அம்மா உங்களுக்கும் அதிகாரம் அது கேட்டது அப்புறம் என்ன இப்ப கூட கூட அறிவு வேற வேற இது பெரிய பேய்களோட நாம டீல் பண்ண வேண்டிய அந்த அளவு இல்ல அறிவு பிள்ளைகளுக்கு சரியா விளங்குமா. அம்மா எதிர்த்து கதைக்கிறாவா அம்மா அப்பாவுக்கு முரண்டு பிடிக்கிறாவா கலைஞா அம்மா ஏன் நீங்க சரி அப்பா இது உங்களோட மனசில நேசமா இருக்கணும் அப்புறம் இது இது அன்பு இல்ல டேய் உங்களை வச்சு பிரசங்கம் பண்றது எனக்கும் பிரச்சனை கடைசியில அப்ப எல்லா பக்கமும் பிரச்சனை நாம எல்லாத்துலயும் நாம அது நல்ல செக் செக் நம்மளோட வாழ்க்கை ஓப்பனா இருக்குது பாவம் செய்யாம காக்கிறதுக்கு பிள்ளைகள் நமக்கு ஆனா அதையும் மீறி நிச்சயமா இருக்க மாட்டேங்க அந்த பிள்ளைக்கு அடிச்சோம்டா ஏற்கனவே பாவம் செய்யறோம்னு உணர்த்து போடுகிறது பிள்ளையா கழுதை கடிச்ச மாதிரி தான் நாம பிள்ளை கடிக்க விடுது கடைசியில் அது கொண்டு முரஞ்சி நீ மற்றவனுக்கு பிரசங்கம் உனக்கு மட்டும் பிரசங்கம் இல்லையோன்னு கேட்க வடிக்கிறோம் அல்ல சரியான தாய் தகப்ப நாம அதிகாரங்களை அலட்சியப்படுத்துவது பாவம். எவ்வளவுதான் வீக்கான அதிகாரமா இருக்கலாம் எவ்வளவுதான் புவரான அதிகாரமா இருக்கலாம் எவ்வளவு நாம சொல்லுவோமே அந்த பெரிய வரங்கள் இல்லாத அதிகாரமா இருக்கலாம் ஆனா அதிகாரம் நமக்கு மனசு பலகீனமான வாழ்ந்தான் ஆனா உனக்கு அதிகாரம் அவன் அல்ல பலகீனமான ஆள் உனக்கு அதிகாரியா கடவுள் வச்சிருந்தாலும் நீ அடங்க வேண்டியது அதை அலட்சியப்படுத்த இயலாது. ஆகல உன் எஜமானின் அவர் வர்மப்பட்டையாள் வறியாள் பெருசா ஐஸ்வர்யவான் இல்ல அவர் வந்து சரியான வீக்கால் வயசானையால் வயசு ஓச்சுது அல்லது அவருக்கு வேற கையால் ஆகாதையால் இதான் நீ வேலைக்காரன் என்னோ வேலைக்காரன் அடங்கு அதை அலட்சியப்படுத்தலார் அலட்சியப்படுத்தலார். எப்படி ஐஸ்வர்யமான திட்டகாத்திரமான ஜங்கான காரியத்தை இன்றைக்கு இந்த வேலை செய்து முடிப்பார் என்று சொல்லி செய்து முடிக்கிற அவ்வளவு திறமை இருக்கிற எஜமானுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரன் அடங்க வேணுமோ பயப்பட வேணுமோ அதே மாதிரி இந்திய ஆட்களுக்கு வேலைக்காரனா போயிட்டீங்கல்ல நீ பயப்படும் அந்த அளவுக்கு வயசு வச்சது ஒன்று புலங்குற கிளாட்டுக்கு ஐயோ நம்மளை போட்டுதான் அப்ப வேலைக்காரன் அங்க இருக்கிற நீ விளங்குற ஆளுக்கு வேலைக்காரனா போ. அதுல அலட்சியப்படுத்த வேண்டாம். வயசை வச்சு அவர்களுடைய கொள்திறன்களை வச்சு அவர்களுக்கு இருக்கிற திறமைகளை வச்சு எங்களுக்கு மேல கடவுள் வச்ச அந்த இடத்தையும் அது வெள்ள மேல நாம அலட்சியப்படுத்த வேண்டாம் அலட்சியப்படுத்த கூடாது. ஏண்டா அது திறமான வரமோ அல்லது திறமையற்ற ஒரு வரமோ கர்த்தர் வச்ச அதிகாரம். அந்த ரெண்டு பேரும் கர்த்தருடைய ஆட்சிய கொண்டிருக்கிற எஜமான்கள். அதனால அவர்கள் அவமதிக்கிறவன் கர்த்தர் அவமதிக்கிறான். கர்த்தர் அவமதிக்கிறது இப்படி இருந்தால் நேரடி அவர் அவமதிக்கிறது நாம சரியா தப்பு தவிர்ப்போம். கர்த்தர் வச்ச அதிகாரங்கள் அவமதிக்கிறதுனூடாக நாம யார் அவமதிக்கிறோம்? கர்த்தர் சாமுவேல் அவங்க உன்ன தள்ளிலேடா என்ன தண்ட தள்ளிட்டான். கர்த்தர் அப்படித்தான் அதை எடுத்துக்கொண்ட அதான் பிரச்சனை.
அது உங்கள் என்ன அற்பமா எண்ணிட்டாங்கல்ல, அதில் விடு, அந்த அற்பத்துக்கான தண்டனை அவர் அனுபவிக்கணும், விட்டு விடு. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார். நீ உன்னுடைய அப்பா அம்மாவை பிள்ளைகள் அம்மாவை தள்ளுனா நீ யாரை தள்ளுற? உன்னுடைய அப்பாவை தள்ளுற, கத்தரை தள்ளுற. அதே மாதிரி உன் பொஸ்ஸ நீ அற்பமா எண்ணியண்டா, நீ யார அற்பமா என்ற? கத்தரை அற்பமா. அதில் இந்த பாவங்களை நாம தவிர்க்க எங்களோட மனசுல நாம நல்லா பதிப்போம். கத்தர் வச்ச இடமும் அதிகாரம் வந்தையாக்கள். கத்தர் அவர்களுக்கு பயபக்தியோட நம்மளை கீழ்ப்படிய எதிர்பார்க்கிற இந்த 2 பிரின்சிபலும் மண்டைக்குள்ள ஆத்மாவில் சரியா இருக்குமெண்டா இனிமேல் நாமல் செய்ய போற எல்லா கடமைகளுக்கும் இந்த நீரூற்றிலிருந்து தான் விஷயம் வருகிறது. கிறிஸ்துதானே தொடர்ச்சியாக எங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாயும் தெளிஞ்ச புத்திகளையும் தந்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென்.